அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்பினுடைய செய்தியாக சொல்வது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதை சொல்றது ரொம்ப ஈஸி யாரா இருந்தாலும். ஆனா சொல்லிய மாதிரி செஞ்சு பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது செய்யறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது. எதற்காக இந்த குரல் இன்னைக்கு நான் மேற்கோள் காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாரிஸ் கார்னர்ல இருந்து ஒருத்தர் பேசினாரு, ஜோசப் அப்படின்னு. அவங்க அந்த எமர்ஜென்சி பில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விஷயம், அந்த அந்த எமர்ஜென்சி பில்ஸ் விஷயமா பேசினாங்க. ஸோ கொடுக்க சார் சொன்னதை சொன்னா, சார் கேட்டப்போ ரெண்டுக்குமே தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த விஷயத்துல அப்போ அந்த அம்மா சொன்னாங்க. அடுத்தது வந்து அவர் பேசும்போது அதுக்கடுத்து அந்த அம்மா பேசினாங்க. இப்பெல்லாம் வந்து அவர் வீடியோ அடிக்கடி செல்லில் வீடியோ பார்ப்பார். பட் ஜூம் கால்லலாம் வர்ற அளவுக்கு அவங்களுக்கு டெக்னாலஜா யூஸ் பண்ண தெரியாது. வீடியோ பார்ப்பார், அவ்வளோதான். அவங்களும் அப்படிதான். அப்போ அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, நீங்க சொல்றீங்க நான் வந்து அவங்க என்ன பொம்பளைங்களெல்லாம் திட்டிக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னாங்க இல்லையா. அப்புறம் சொன்னாங்க, இல்லை சார் நான் உங்களை அப்படி சொல்லலை. ஆனா அவர் அப்படிதான் எனக்கு உங்களை தெரிஞ்சதுங்கிறது, என்ன ஏதாவது திட்டணும்னா அவர் நீங்க பேசுறத சவுண்டு வச்சுறாரு. நீங்க பேசுறத சவுண்டு வச்சோன்னே, என்னடா நமக்கு எதிராகவே இந்த யாரோ ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்களேன்னு அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டு இருந்தப்போ அவரு காலையில அது சொன்னாங்க. காலையில ஏஞ்ச உடனே அவர் ஃபர்ஸ்ட் வேலை கண்ணை திறக்கிறதே டாஸ்மாக்ல தான் திறப்பாரு. காலையில ஏஞ்சி திறக்கிறதே கண்ணை திறக்கிறது டாஸ்மாக்ல தான் போய் திறப்பாரு. அவர் வண்டி இருக்கிறவர், அந்த அம்மா வண்டி இருக்கிறவங்க பாரிஸ் கார்னர்ல. அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, இப்போ ஒரு சமீப காலமா அவர் என்னன்னா, ஆஹ், அடிக்கடி குடிக்கிறது, இப்போ எப்பயாவது ஒரு தடவை யாராவது கூப்பிட்டா மட்டும்தான் போறது. ப்ளஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது விட்டுட்டாரு அப்படின்னாங்க. அவங்களும் நான்வெஜ் சாப்பிட்டதுன்னா, இப்போ சொல்றதை விட செய்யறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நன்றி. அதே மாதிரி சொல்லியதை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வகுப்பு தொடரும். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். முத்துக்குமார்னு ஒரு சகோதரர் வந்து அன்பு துளிகள்னு சொல்லி சாரதா அம்மாருடைய ஒரு கோட் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. இந்த பிறவியில் நீங்கள் நற்செயல்கள் செய்தால் அது பழைய தீய கர்மங்களுக்கு ஒரு மாற்றாக அமையும். ஜபம், தியானம் போன்ற ஆன்மீக சாதனைகளின் மூலம் ஒருவர் பழைய பாவங்களுக்கு மாற்று செய்து விடலாம். தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் கோட் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பிறவியில் நீங்கள் நற்செயல்கள் செய்தால் அது பழைய தீய கர்மங்களுக்கு ஒரு மாற்றாக அமையும். வணக்கம். இந்த பிறவியில் எதுக்கு நம்ம நற்செயல்கள் செய்யணும்? இந்த பிறவியில் ஏன் நற்செயல்கள் செய்ய வேண்டும்? ஏன் நற்செயல்கள் செய்ய வேண்டும்? பாஸ்ட் லைஃப்ல நம்ம பண்ண, நம்மளையும் அறியாமல் நான் செய்த, அறிந்து செய்த, அறியாமல் செய்த, வாட் எவர் இட் மேபி, அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிறவிக்கே நம்ம வரோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லியிருக்கோம். சஞ்சித கர்மானா நம்ம ஏற்கனவே என்னென்ன பிறவிகள் எடுத்திருக்கோமோ அத்தனை பிறவிகளுடைய தொகுப்பு, எடுத்த பிறவிகளுடைய தொகுப்பு, இனிமேல் எடுக்க போகின்ற பிறவிகளுடைய தொகுப்பு. அது எல்லாமே டோட்டலா இருக்கும், அது கண்டென்ஸா இருக்கும், டோட்டலா இருக்கும். அது எல்லாமே பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் எல்லா லைஃப்ஸும் அதில் இருக்கும். அதான் தட் இஸ் கால்டு சஞ்சித கர்மா. பிரார்த்த கர்மா அதுல ஒரு பார்ட் இங்க கொண்டு வரும். இதுல வந்து நம்ம என்ன சுகங்களை அனுபவிக்கணும், என்ன கஷ்டங்களை அனுபவிக்கணும், என்ன பாடங்களை கத்துக்கணும், அதுல ஒரு பார்ட்டை கொண்டு வரும். இந்த இந்த லைஃப் தட் இஸ் கால்டு பிராரத்த கர்மான்னு சொல்லுவாங்க. ஆகாமிய கர்மான்றது இப்ப நம்ம கையில இருக்கிறது அதுதான். சரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், இப்ப அதை வந்து சரி பண்றதுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு கடவுள். அப்ப அதுக்காக தான் இந்த பூமிக்கு வரமே. த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப், பர்பஸ் ஆஃப் அவர் பர்த் இஸ் டு பேலன்ஸ் அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் அண்ட் டு ரிமூவ் த பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். அதை எரடிகேட் பண்ணணும், அதுக்காக தான் வரமே. அப்போ அந்த ஆகாமிய கர்மா, காமியம் ஆகாமியம். காமியம்னா எதிர்பார்த்து செய்யறது. ஓ, இது பண்ணா இது நடக்கும், இது பண்ணா இது நடக்கும், இது பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து செய்யறது. ஆகாமிய கர்மம்னு எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறது. எதிர்பார்ப்பு இல்லாம பகவான் பகவத்கீதை சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாத செய், கடமையை செய், பலனை எதிர்பார்த்து அதை நான் தருகிறேன்னுவார். அதுக்கு பெரிய விளக்கம் இருக்கு. அது பெரிய விளக்கம். அது கடமை செய், பலனை எதிர்பாராதே, அதை நான் தருகிறேன். கடமையை செய்,
பலனை எதிர்பாராதே, அதை நான் தருகிறேன். அப்படின்னா என்னன்னா, கடனை நீ பண்ணு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். அவர் தருவார் பலனை, நாம் எதிர்பார்க்க வேண்டாம். அந்த கடமை செய்கிறோம், பலனை எதிர்பார்க்காம நாம் செய்வோம். தட் இஸ் கால்டு ஆகாமிய கர்மம். ஆகாமிய கர்மான்னு சொல்லப்படுது அதுதான். இப்ப நம்ம கையில் இருக்கிறது அதுதான். இந்த ஆகாமிய கர்மம் நம்ம கரெக்டா பண்ணா பாசிட்டிவ்ல என்ன பண்ணணுமோ எல்லாமே கிரெடிட், என்ன டெபிட் கிரெடிட் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி விட்டுடுவோம். அதை தான் வந்து இங்க சொல்றாங்க. ஒருத்தரும் ஒரு விதமா சொல்லுவாங்க. பட் எந்த ஆங்கில சொன்ன விஷயம் வந்து இதுதான். அதான் அவங்க சொல்றாங்க, இந்த பிறவியில் நீங்கள் நற்செயல்கள் செய்தால், நற்செயல்கள் தான் பண்ணணும், செய்தால் அதுதான் பழைய தீய கர்மங்களுக்கு ஒரு மாற்றாக அமையும். சரியா? ஜபம் தியானம் போன்ற ஆன்மீக சாதனைகளின் மூலம், ஜபம் தியானம் போன்ற ஆன்மீக சாதனைகளின் மூலம் ஒருவர் பழைய பாவங்களுக்கு மாற்று செய்து விடலாம். இது வந்து ப்ரீகேஜிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் இதுதான். ப்ரீகேஜிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் இதுதான். இப்போ இந்த ஜபம் அப்படின்றதெல்லாம் வந்து ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தியானம் அப்படிங்கிறது அதுக்கு மேல இருக்கணும். ஹையர் லெவலுக்கு வரவங்களுக்கு அப் டு பிஹெச்டி வரைக்கும் தியானம் தான். தியானமே பண்ணாம போற மெத்தட் ஒன்று இருக்கு. அது ஹையஸ்ட் ரேஷியோ, அது ஹையஸ்ட் டிவிஷன், அதுவும் இருக்கு. தொடர்ந்து வந்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறோம் அதையும். அது நீங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்றீங்கன்றத பொறுத்து. இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், நாட் இன் மை ஹேண்ட்ஸ். தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து கரெக்டா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம இறக்கட்டளைகள் 17 சொல்லியிருக்கோம், இன்னும் 18 சொல்லலை. அது மட்டும் பெண்டிங் இருக்கு. 17ஐயும் யாரும் முழுமையாக ஃபாலோ பண்ணணும், யாருமே ஃபாலோ பண்ணல டில் டுடே. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களும் சரி, சோசியல் மீடியாவில் பார்க்குறவங்களும் சரி, 100% யாராவது ஃபாலோ பண்ணணும், யாருமே ஃபாலோ பண்ணல இந்த நிமிஷம் வரைக்கும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. தட் இஸ் அப்ரிசியேட்டபிள். அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது பாராட்ட விஷயம் தான். 100% யாரும் ஃபாலோ பண்ணல. பட் நீங்கள் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அது அதற்கு தகுந்த ஒரு விஷயம் தான், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி வார். ஓகே, பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் 18 விஷயத்தையும் நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, யூ ஆர் தி வெரி வெரி லக்கியஸ்ட் பர்சன் திஸ் வேர்ல்டு. என்னை 1 கோடி பேர் நினைக்கிறார்கள், ஒருத்தர் தான் வந்து அடைகிறான்னு சொல்றாரு இல்லையா பகவான் பகவத்கீதையில. அதே மாதிரி 1 கோடி பேர் நினைக்கிறாங்க. யாரு வந்து அவர் போய் அடைகிறாங்கன்னா, இந்த 18 அம்சங்களையும் யாரு ஃபாலோ பண்ணாங்க அவங்க தான் போய் அடைவாங்க. 1 கோடி பேர் என்னை பற்றி நினைக்கிறார்கள், பகவான் போய் அடையணும், பகவான் கிருஷ்ணருடைய பாதத்தை போய் அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து சேர்றவங்க யாருன்னா ஒருத்தர் தான் வராருன்றார், கணக்கு சொல்லிட்டு வர்றார். அதே மாதிரி யாரு இந்த 18 இறைக்கட்டளை ஃபாலோ பண்ணாங்க, லைஃப்ல டெடிக்கேட்டடா ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க தான் இறைவன் பார்த்து அடைவார்கள். புரிஞ்சுக்கோ. இந்த ஜபம்ன்றது அது ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஜபத்தை தாண்டி வரணும், தியானம்னு வரணும். இந்த தியானம் போன்ற ஆன்மீக சாதனைகளின் மூலம் ஒருவர் பழைய பாவங்களுக்கு மாற்று செய்து விடலாம். இப்போ தியானம் போது நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் இருக்கு, நிறைய தியானங்கள் இருக்கு. இந்தியாவில் வந்து நிறைய வகையான தியானங்கள் இருக்கு. அதை வந்து ஃபாரின் பீப்புள்ஸ் உள்ள வந்த பிறகு இந்த தியானத்தை இன்னும் ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி யோகாவையும் ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஒரு யோகாவை 100 யோகாவும் மாத்திட்டாங்க. தியானத்தையும் நிறைய தியானமா பண்ணிட்டாங்க. நம்ம மக்களும் பணத்தை கொடுத்து கத்துக்கிறாங்க. சரி, ஓகே, பேசிக் யோகா ஒன்று இருக்கு, பேசிக் தியானம் ஒன்று இருக்கு, அது தான் விஷயம் வருதுன்னு தெரியல. அந்த வகையில சரி சந்தோஷப்பட்டுக்கலாம். ரைட், ஓகே, இதை இந்த அளவுக்காவது ஒரு யோகாவுக்கு போறாங்களே, இந்த அளவுக்காவது ஒரு தியானத்துக்கு போறாங்களேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, ரைட். இப்போ அன்னை சாரதா தேவியார் சொன்ன கோட்டை பார்க்கும் பொழுது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கோட்டு ஒன்று வரும். ஒருத்தர் அவர்கிட்ட போறாரு, பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் கிட்ட போறார். ஐயா, நான் வந்து தனி மேல நடக்கிற வித்தியை நான் கத்துட்டு இருக்கேன். ஆத்து மேலையும் சரி, கடல் மேலையும் சரி, நான் தண்ணி மேல நடக்கிற வித்தியை நான் கத்துட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு போய் கேட்கிறார். ரைட், நல்ல சந்தோஷம். நீ என்ன பண்ணுவேன் இப்போ? நான் வந்து ஐயா, நான் வந்து தண்ணி மேல நடப்பேன், கடல்ல நடப்பேன், எது வேணாலும் நடப்பேன், நான் உள்ள முழுகவே மாட்டேன், அந்த ஒரு பயிற்சி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரைட், நல்லது. இதுக்காக நீங்க எவ்வளவு வருஷம் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் கிட்டத்தட்ட 14 வருஷம் நான் ட்ரை பண்ணி இந்த சாதனையை வந்து சாதகத்தை படைச்சு இந்த சாதனையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு.
14 இயர்ஸ், 14 வருஷம் நான் கடுமையான யோக கடுமையான பயிற்சிகள் எல்லாம் பண்ணி அது யோகாவில் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள் தான். அந்த பயிற்சியை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நான் அந்த சாதனை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ பகவான் சொன்னாரா, சரிப்பா 14 வருஷம் இது வரைக்கும் நீ வேஸ்ட் பண்ணியிருக்கிறியே, அப்போ கா அந்த நதியில கரையை கடந்து போறதுக்கு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகணும். இப்போ நான் என்ன பண்றேன், நான் அழகா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓடம் படகோட்டி எல்லாம் டிபெண்ட் பண்ணாம நான் தனியா போயிடுறேன், நானே கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துடுறேன். அப்போ அவர் சொன்னாரா பகவான், சரி இந்த கரைந்து அந்த கரைக்கு போறதுக்கு எவ்வளோ காசு வாங்குறாங்க, காலனா வாங்குறாங்க. ஒரு காலனா கொடுத்தா அவன் இங்கிருந்து கொண்டு போய் அங்கே விட்டுற போறான். இந்த காலனா கொடுத்து போறதை விட்டுட்டு 14 வருஷம் வேஸ்ட் பண்ணியாப்பான்னு கேட்டாரான். பாயிண்ட் எங்க பிடிக்கிறாரு பாருங்க அவர். ஒரு காலனா மீன்ஸ் 25 பைசை. அப்பெல்லாம் வந்து நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ருப்பின்னு சொல்றோம், ரூபாய், இந்திய ரூபாய். அப்போ சுதந்திரம் வாங்கின புதுசுல வந்து அனான் அப்படின்னு இருந்ததுதான், கேள்விப்பட்டிருக்கேன், நான் சொல்லியிருக்கேங்க, எனக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் தெரிஞ்சு நான் ரூபாய் தான் படிச்சிருக்கேன். ஆனா அப்போ அணா அப்படின்னா 4 அணா, அப்படி 4 அணான்னா 1 ரூபி, 25 பைசை, 25 பைசை, 25 பைசை, 25 பைசை, 25 பைசை, 4 அணா. 4 அணா சேர்ந்து 1 ரூபாய். 25 பைசை இன்ட்டு 4, 1 ரூபி. அப்போ கால் அணா அப்படின்னா 25 பைசை. அந்த பீரியட்ல அப்போ 25 பைசை கால் அணா. அந்த அணா போய் இப்போ ரூபாய் வந்திருக்கு. அப்போ அந்த கால் அணா கொடுத்தா அவன் இந்த கரைன்னு அந்த கரைக்கு போய் விட்டுற போறான். இந்த கால்னா கொடுத்து போறதுக்கு 14 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாரா. எவ்வளவு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பாயிண்ட் பாருங்க. எஸ், கால்னா கொண்டு போய் 25 பைசா கொடுத்தா கொண்டு போய் விட்டுற போறான். இதுக்கு போய் இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த யோக சாதனையில வந்து இந்த மாதிரி சாதனைகளை சாதிக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு குரூப் இருக்கு. எனக்கு இந்த பெருமை வந்துச்சு, இந்த பெருமை வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன ஆன்மீகத்துல ஏதாவது பலன் உண்டான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. நத்திங் 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 நத்திங், டோட்டல் ஜீரோ. பெருமை அடிச்சுக்கலாம். பாக்குறேங்க, ஓ பெரிய ஆள் போடக்குப்பா, பெரிய மகான் போடக்குப்பா, பெரிய யோகி போடக்குப்பா, அப்படியே நடக்கிறாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து கும்பிடுவாங்க. இதுதான் மேட்ரு. ஆனா உள்ள ஆன்மீக ரீதியா அவர் டெவலப் ஆயிட்டாருன்னா ஒண்ணுமில்ல, ஜீரோ தான். ஆன்மீக ரீதியா டெவலப் ஆகணும், ஒண்ணுமில்ல, ஜீரோ. அதான் பகவான் ராமகிருஷ்ணர் வந்து எதிர்பார்க்கிறார். அதான் இந்த இன்சிடென்ட் மூலமா அவர் சொல்றாரு. காரணா கொடுத்தா கொண்டு போய் அந்த அந்த பக்கம் விட்டு போறான் ஓடக்காரன், அதுக்கு போய் 14 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு ஏற்பான். அப்பதான் ஃபீல் பண்ணலாம், ஆமா 16 வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். ஃபீல் பண்ணி என்ன பண்றது, 14 இயர்ஸ் போனது தான், செலவு பண்ணது தான். ஸோ அந்த ஆன்மீக சாதனைகளின் மூலம் இந்த மாதிரி போறது வர்றது பார்க்கறது, இந்த சாதனைகள்லாம் ஒரு சாதனை கிடையாது. பண்டிட்ஜி கண்ணையை கூட அடிக்கடி சொல்லுவார், எனக்கு வகுப்பு எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவார், இந்த மாதிரி சாதனைகள் தான் பெரிய ஆளுங்க, இந்த மாதிரி செய்யறவங்கலாம் பெரிய ஆளுங்க, இவங்க தான் பெரிய மகான்கள் யோகிகள். நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ஆன்மீக சாதனைன்றது வேற, இந்த மாதிரி சித்துக்கள்ன்றது வேற. இது வந்து சித்துக்கள், சித்துக்கள்ன்றது வேற, ஆன்மீக சாதனைன்றது வேற. மக்கள் தெரியாம புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு அடிக்கடி சொல்லுவார். அது உண்மைதான். பகவான் ராமகிருஷ்ண காலத்துல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி கண்ணை யோகி காலத்தையும் அப்படி இருக்காங்க, இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. அங்கேதான் போய் விடுறாங்க. ஏதாவது சின்ன ஒரு வித்தியாசமா ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவர் பெரிய மகான் யோகின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. புட்டபர்த்தி சாய்பாபா வந்து திருநூறு வர வைக்கிறார், வேற சில விஷயங்கள்லாம் வர வைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வழிபடுவாங்க, கும்பிடுவாங்க. தவறு இல்லை, நம்ம அவர் குறை சொல்லலை, தவறு இல்லை. சில ஆத்மாக்களை வந்து அவர் செஞ்சது வந்து விளக்கம் சொல்றேன், டீகோட் பண்றேன், மக்களுக்கு தெரியாது. 2 விஷயம் இருக்கு. ஆன்மீக சாதனையில கொண்டு வர்றது ஒண்ணு, இன்னொன்னு ஆவிகளை வந்து நம்ம அவங்களுக்கு கமாண்ட் கொடுத்து அவங்கள வசீகரம் பண்ணி அவங்கள நம்ம கண்ட்ரோல வச்சுட்டு செய்யறது ஒண்ணு. புட்டபர்த்தி சாய்பாபா வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் ஹையர் லெவல்ல இருக்கிற அந்த ஆவிகளை வந்து வசியம் பண்ணி வச்சு அவங்கள வந்து இவருடைய கண்ட்ரோல் வச்சிருந்தார். அப்போ அதுங்கிட்ட இவர் என்ன கமாண்ட் நினைக்கிறாரோ, இங்க நினைச்சாலே அங்க போயிடுது. வாய் திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. திருநீர் கொடு அப்படின்னா கொண்டு கொடுத்துருவாங்க. அது இன்விசிபிள் மேட்டர். அது யாருக்கு தெரியும்? ஆவிகள் உலக விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு, ஆவிகள் விஷயத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கிளியர் வாய்ஸ் மட்டும் தெரியும், மற்ற பீப்புளுக்கு தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியாது. அவர் எப்படின்னா திருநீர் வரும், எப்படி வரும், அந்த ஆவி கொண்டு கையில கொடுப்பார்.
எப்படின்னா அவர் என்ன பொருள் வேணும்னு சொல்லி சொல்றாரோ அந்த பொருள் கையில வரும். லிங்கத்தை கொடுப்பார். இந்த பொடி லிங்கம், லிங்கம் இந்த பொடி, திருநூறு இந்த பொடி. புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அவருக்கு பின்னாடி ஆவிகள் இருந்தாங்க. அந்த ஆவிகளை வந்து அவருக்கு அதை வந்து அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துடணும். நான் இது கேட்டேன், இதை நான் நினைப்பேன், இதை நான் கணிக்கும் போது எனக்கு இது கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிடணும். அது என்ன சொன்னமோ அதை கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கும். கையில் கொடுக்கலாம், இந்த கையில் கொடுக்கலாம், எது ஒன்றாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆவிகளுக்குன்னு சில நியதிகள் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்கள அந்த ஆவிகளை வந்து நம்ம கமாண்ட் பண்ணி அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிற டெக்னிக் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னோம்னா அது மாதிரி பண்ண முடியும். அது மாதிரி தான் புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள் செஞ்சாங்க. நீங்களும் பண்ண முடியும், நானும் பண்ண முடியும். ஓகே. அது வந்து பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. அவங்கள கவர் பண்ணி அந்த கமாண்ட் பண்ணி வேலை வாங்க தெரியும், வேற ஒன்றும் இல்லை. அதை நீங்களும் பண்ண முடியும், நானும் பண்ண முடியும். இதைத்தான் அவரும் பண்ணார். ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அம்மா என்னுடைய பிரார்த்தனை என்ன ஃபைனலைஸ் பண்றாங்கன்னா, அம்மா என்னுடைய பழைய கர்மவினைகள் அழியும் வண்ணம் ஆன்மீக சாதனைகள் நான் செய்ய வேண்டும். அம்மா என்னுடைய பழைய கர்மவினைகள் அழியும் வண்ணம் ஆன்மீக சாதனைகள் செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக சாதனைகள் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்மீக சாதனைகள்லாம் என்ன? இப்ப சொன்ன மாதிரி தான் ஜபம் தியானம். ஜபம் தியானம் வந்து செஞ்சும் ஹையர் லெவலுக்கு போகாம லோ லெவலில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேட்டா நான் 5 வருஷமா தியானம் பண்றேன், 20 வருஷமா தியானம் பண்றேன், ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தியானம் பண்றேன், ஜபம் பண்றேன் அப்படின்றாங்க. வேற கம்பேரிங் வித் அதர்ஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து சாதாரண மக்களை விட கம்மியாவே இருக்கு, சாதாரணமாவே இருக்கு. நிறைய உதாரணங்கள் இருக்கு, நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்க இந்த ஆன்மீக சாதனைகள்ன்ற போது அதை பத்தி பேசுவோம். ஆன்மீக சாதனை என்ன? ஆன்மீக சாதனை என்ன? ஜபம் தியானம் தான் ஆன்மீக சாதனை. இல்லை பூஜை ஒன்று சேர்த்துக்கலாம். பூஜை வழிபாடு அடிஷனல் அது ஒன்று ஆட் பண்ணி, அது இங்கே இல்லை. ஜபம் தியானம் பூஜை வழிபாடுகள் இது கரெக்டாக பர்ஃபெக்டாக 5 வருஷம் 20 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அமைப்புல பண்றேன், இந்த அமைப்புல பண்றேன், இந்த அமைப்புல பண்றேன், எல்லா அமைப்புகளையும் இருக்காங்க பண்றேன். ஆனா சாதாரண மக்கள் மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சாதாரண மக்களை விட ஒரு படி கீழே இருக்கிறாங்க. என்ன காரணம்? பாய் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எந்த அமைப்புல சொன்னாலும் அதுக்கு ஒரு 100 பேர் சொல்லுவேன். அது கோட் ஆஃப் எத்திக்ஸ் சொல்லக்கூடாது, அது டீட்டெயிலாக சொல்லக்கூடாது. பட் பர்சனல் நேம் சொல்லாம அவங்களோட ஹிஸ்டரி பத்தி சொல்லி அவங்க என்ன ப்ராப்ளம் இருக்காங்க, என்ன சஃபரிங் இருக்காங்க, ஏன் அதுல அவங்களா வெளியே வரணும்னு டீட்டெயிலா டீகோட் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். எல்லா அமைப்புகளுமே இருக்காங்க, எல்லா அமைப்புகளுமே இருக்காங்க. வாய் அதாவது ஜபம் தியானம் இந்த மாதிரி ஆன்மீக சாதனைகள் பண்ணாது இருக்கிறவங்களை விட மோசமா இருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, சார் வந்து ஒரு அமைப்புல இருக்கிறவர் சொன்னாரு, இல்லை சார் நாங்கள் வந்து கர்மாவை எரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நாங்கள் எரிக்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு குரூப் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரௌண்டு தமிழ்நாட்டில் 4000 பீப்புளுக்கு மேலே அந்த குரூப்பில் அந்த அமைப்புல இருக்கிறாங்க, தியான அமைப்புல இருக்கிறாங்க. நிறைய குரூப்ஸ் இருக்கு. எல்லா குரூப்லையும் நமக்கு அது சம்மந்தப்பட்டவங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், நிறைய பேர் சரி பண்ணியிருக்கோம். எல்லா அமைப்புகள்லையுமே எல்லா ஆன்மீக அமைப்புகள் இருக்கிறவங்களும் நம்மகிட்ட வந்திருக்காங்க. ஆன்மீக அமைப்புகள் இருக்காங்கன்னா ஆன்மீக அமைப்புகள் இருக்கிறவங்கலாம் வந்து சாதாரண மக்கள், சாதாரண பயிற்சியாளர் கிடையாது, ஹையர் லெவலில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸ், அவங்களுக்கு மேலே டீச்சர்ஸ், அவங்களுக்கு மேலே டீச்சர்ஸ், அந்த லெவலில் இருக்கிறவங்க. அந்த அமைப்புகளில் அந்த குருமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லிக் கொடுக்காங்க. அந்த லெவலில் இருக்கிறவங்க பிரச்சனைகள் வராங்க. ஏன் அந்த அமைப்புகளில் தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால் முடிக்கிறாங்க. இத்தனை வருஷமா இருக்கீங்க, இந்த அமைப்புல இருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு அந்த கஷ்டம் பிரச்சனை போல நீங்க சாதாரண மனிதர்கள் மாதிரி இருக்கிறீங்களே, அப்போ சாதாரண மனிதர்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டா தெரியல, முடிப்பாங்க. அவங்க ஆசிரியர்களா இருப்பாங்க, அவங்க பல பேருக்கு டீச்சிங் கொடுப்பாங்க, கோச்சிங் பண்ணுவாங்க, அந்த பொறுப்புல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, இருக்கக்கூடாது இல்லை, இருக்கக்கூடாது இல்லை. அப்ப எனக்கும் பிரச்சனை இருக்கு, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்படி? அது அப்பா ஒருத்தர் சொன்னாரு, இல்லை சார் நாங்க வந்து கர்மாவை எரிக்கிட்டே இருக்கிறோம், நாங்க எரிக்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சார் அப்படின்னாரு. அது ஒரு வகையில வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னொரு வகையில அதை வந்து கொஞ்சம் மாத்திக்கவும் முடியும். நீங்க கர்மாவை எரிச்சுட்டே இருக்கிறீங்க, அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க சார், அதனால நாங்கள் வி ஆர் சஃபரிங், வி ஆர் கண்டினியூஸ் சஃபரிங், அவர் அது ஜஸ்டிஃபை பண்றாரு. ரைட், ஓகே, ஒரு வகையில் அது உண்மைதான், நம்ம அதை வந்து மறக்க முடியாது, கரெக்டு தான்.
50% அது கரெக்ட் தான். இன்னொரு 50% என்ன, எடுக்க எடுக்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. அந்த முறையான பயிற்சியை பண்ணி அதை நியூட்ரைஸ் பண்ண டெக்னிக் இவனுக்கு தெரியல. நானும் பண்றேன், நானும் ஜபம் பண்றேன், நானும் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாசமும் அவங்க ஆன்மீக சத் சங்கம்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டில் வைப்பாங்க. ஒரு மாசமும் ஆன்மீக சத் சங்கம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வைப்பாங்க. ஆனா அந்த அந்த சத்சங் மீட்டிங் என்னையும் கூப்பிட்டுருக்காங்க, நானும் போயிருக்கேன், ஆஸ் எ விசிட்டராக போயிருக்கேன். ஆனா அந்த ஆன்மீகத்துல வந்து அந்த முறைகள்ல ஜபம் தியானம் மாதிரி என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றதை விட அன்னைக்கு வர்றவங்களுக்கு என்ன டிஃபன் கொடுத்தோம், என்ன காஃபி கொடுத்தோம், எப்படி வந்து அவங்களை ஹோஸ்ட் பண்ணுன்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. போன மாசம் உங்க வீட்டுல நடந்துதான், நீ ரவா கிச்சடி போட்டியா, பால் பாயசம் கொடுத்தியா, நான் இந்த வருஷம் வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி கொடுக்குறேன், நான் இன்னும் வேற அடிஷனலா சூப் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாசம் நீ பண்ணியா, அடுத்த மாசம் என்னுடைய சத்சங்கத்துக்கு நீங்க எல்லாம் வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் நான் ஸ்பெஷலா குக் வச்சு நான் சமைச்சு கொடுக்குறேன், நான் குக் வச்சு ஸ்பெஷலா ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன். இப்படி அவங்க ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக அந்த நான் எப்படியெல்லாம் உங்களை ஹானர் பண்ணி உங்களை ஹாஸ்ட் பண்ணி உங்களை கௌரவிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சாப்பாட்டு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த தியானத்துக்கு பயிற்சிக்கு அவன் கொடுக்கவில்லை. நான் நிறைய மீட்டிங்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், பார்த்து. சாப்பாடா முக்கியம், அதுல கௌரவம் வேற பாக்குறாங்க. நீ இதை போட்டியா, நான் இதை போட்டு, நீ பால் பாயசம் கொடுத்தியா, நான் இந்த பாயசம் கொடுக்குறேன், அவல் பாயசம் கொடுக்குறேன். நீ சாதாரண உப்புமா கோதுமை ரவை உப்புமா போட்டியா, நான் அவல் உப்புமா கொடுக்குறேன். இப்படி வந்து நான் எப்படி பண்றேன், நீ எப்படி பண்ண, அதுலதான் அவங்க போனாங்கட ஒழிய, பட் அந்த தியானத்துல வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இன்னும் மேலும் மேலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் கான்செப்ட் பண்ணி அதுல அதை பத்தி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறாங்க. அடுத்தது இதுக்குதான் வந்துடுறாங்க. உங்க வீட்டுல சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அடுத்த மாசம் சத்சங்கம் உங்க வீட்லயா, நீ என்னப்பா பண்ண போற, இந்த டிஸ்கஷன் தான் நடக்குது. இப்ப இந்த மாதிரி தியானம் யோகம் பயிற்சிகள் பண்ணா எப்படி அது நியூட்ரைஸ் பண்ண முடியும்? இது கொடுக்குற ப்ரியாரிட்டியை விட அதுக்கு கம்மியா தான் கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கம்மியா கொடுக்கறனால சரியான அந்த அது என்ன சொல்றோம், ஆன்மீக சாதனைகள் இல்லையா, அந்த ஆன்மீக சாதனைகள் சரியா பண்ணாததுனால அவங்க அதை முறிச்சு வெளியே வர முடியல. கஷ்டம் மேல கஷ்டம். அப்ப நான் கேள்வி கேட்கிறேன், ஏன் நீங்க மாதிரி கஷ்டம் மேல கஷ்டப்பட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. தியானம் சாதனை பண்ணாதவங்க நிறைய சஃபர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. சார் நாங்க எரிக்கிறோம் சார், அவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சார். யார் போடுறாங்க? குருமார்கள் போடுறாங்களா, கடவுள் போடுறாரா? எப்படி தப்பா புரிஞ்சு கடைசியில பழிய வந்து கடவுள் மேல போட்டுறாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அது போயிட்டு அப்படிதான் போயிட்டு இருக்காது. பேர் சொல்லக்கூடாது, விரும்பல பப்ளிக்ல, அதனால சொல்றேன். இப்படிதான் நிறைய அம்பிகளை போயிட்டு இருக்கு. எதுக்கு வந்தோமோ அந்த படத்தை சுட்டு மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து ஆன்மீக சாதனை முன்னுக்கு போகல. ஸோ ஜபம் அப்படின்றது அது லோ கிளாஸ் பீப்புள். எப்படி வந்து ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து ஸ்லேட்ல எழுதுவாங்க, ஸ்லேட் பென்சில் வச்சு எழுதுவாங்க, அப்புறம் டெவலப் ஆகிட்டு அதை தூக்கிட்டு பேப்பருக்கு வந்துடுவாங்க இல்லையா? அதே மாதிரி சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ரூல்டு பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ரூல்டு பேப்பர் அதை எழுதி பழக்கான பிறகுதான் அப்புறம் ஒயிட் பேப்பர் நம்ம எழுத ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலே கொடுத்தா எங்க ஆரம்பிக்கும், மேலே ஆரம்பிச்சா கீழே வந்து முடிக்கும், கீழே ஆரம்பிச்சா மேலே போய் முடிக்கும். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் படிக்கும்போது அன்ரூல்டு பேப்பரை ஒயிட் பேப்பரை கொடுத்து எழுதுனா என்ன பண்ணுவோம்? இளங்கோன்னு எழுதுனா அங்க ஆரம்பிக்கும், கோ வந்து கீழே முடியும். அப்படிதான். அப்போ நல்ல அந்த ரூல்டு பேப்பர்ல நல்லா டெவலப் ஆன பிறகு அப்புறம் அன்ரூல்டு பேப்பர் ஒயிட் பேப்பர்ல எழுத நம்ம கரெக்டாக எழுதும். இளங்கோன்னா இளங்கோ கரெக்டாக எழுதும். நான் அப்படிதான், நீங்களும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஸ்லேட் பென்சில யூஸ் பண்ற மாதிரி தான் அந்த ஜபம் எல்லாம். ஸ்லேட் பென்சில்ல ஸ்லேட்ல பலகையில, அது என்ன கரும்பலகையா ஸ்லேட் சின்னதா இருக்கும்ல, ஸ்கூல் போகும்போது போயிருக்கோம்ல ஸ்டார்டிங் பீரியட்ல, அந்த ஸ்லேட் எடுத்துட்டு அதுல பல்பம் அப்பெல்லாம் ஹைதராபாத்னு வரும், ஆந்திரா பல்பம் நல்லா இருக்கும், அதை போட்டு எழுதுவாங்க ஸ்லேட் பென்சில். அப்போ ஸ்லேட் பென்சில் எழுதுற லெவல்லே இருக்கக்கூடாது, நம்ம அதுக்கு லெவலில் வரணும். கோடு போட்ட பேப்பர்ல வரணும், லைன்டு பேப்பர்ஸ், அந்த பேப்பர்ஸ் வரணும். அதெல்லாம் டெவலப் ஆகிட்டு அன்ரூல்டு பேப்பர், ரூல்டு பேப்பர்ல இருந்து அன்ரூல்டு பேப்பருக்கு வரணும். இப்போ சரளமா எழுதணும். அந்த லெவலுக்கு வரணும். முடிய இந்த ஜபத்தெல்லாம் ஓரம் கட்டி வச்சிடணும். ஜபமெல்லாம் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி, முருகா முருகா முருகா, பெருமாளே பெருமாளே பெருமாளே, இந்த மந்திரம் அந்த நிறைய மந்திரங்கள் இருக்கு, நிறைய மந்திரங்கள். ஈவன் கிறிஸ்டியானிட்டிலையும் சொல்றாங்க. அண்ட் தென் மற்ற மதங்களும் இருக்கு. இஸ்லாத்துல கூட சில மதங்களை ஜபிக்கிறாங்க.
அப்படியே அந்த இதுக்கு போறவங்க தான், மெக்கா மதீனா போறவங்கலாம் அது ஏதோ போட்டு அவங்க மந்திரத்தை ஜபிக்கிறாங்க. எல்லாருமே பண்ணிட்டாங்க. பட் அது தப்பு இல்லை, நல்ல சிஸ்டம் தான், அதை நம்ம குறை சொல்லல. பட் அதான் ஸ்டார்டிங் லெவல், ப்ரீகேஜி எல்கேஜி லெவல். அதை கேஜி விட்டுட்டு கிண்டர் கார்டன் விட்டு மேலே வரணும், ஸ்டாண்டர்டுக்கு வரணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி வரணும். அதான் அப்பதான் நம்ம முன்னுக்கு வருவோம் சீக்கிரம். ஓகே, பாய். அனுஷானு சகோதரி கேட்டிருக்காங்க, இஸ் தேர் எனிதிங் ஸ்பெசிபிக் ரீசன் why the group members are related to past 7 births, including you? Are you one of our past life guru? Yes, kandipa. Is there any specific reason why the group members are related to past 7 births, including you? Are you one of our past life guru? Because I ignored advice of others, sir, but I can't ignore your every word. It is like something hitting my atma. Because I ignored advice of others, sir, but I can't ignore your every word. It is like something hitting my atma. Yes. நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் வந்தவங்க, வந்துட்டு பாயில் விட்டுட்டு போனவங்க, இதுக்கு மேலே வர்றவங்க எல்லாருமே பாஸ்ட் லைஃப்ல எல்லாமே கனெக்டட் தான், எல்லாருமே கனெக்டட் தான், கம்ப்ளீட்டாக கனெக்டட் தான். இதுக்கு மேலே வர்றவங்களும் எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான், பாஸ்ட் லைஃப்ல எல்லாமே இருந்தவங்க தான். நானும் குருவாக இருந்தவங்க தான், நீங்களும் சீடர்களாக இருந்தவங்க தான். பட் ஹையர் லெவலில் போகணும். இறைவன் செலக்ட் பண்ணியிருக்காரு, இறைவன் செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஆத்மாக்கள்லாம் என்னுடைய பாதங்களை அடைவதற்கு தகுதியானவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஆத்மாக்களை எல்லாம் வந்து என்னை அடைவதற்கு தகுதியானவர்கள், கற்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டவர்கள், கற்றுக்கொள்ள பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், அப்படி இல்லை, கற்று முடித்தவர்கள், அனுபவித்துட்டு இருக்க வேண்டிய கர்மாக்களை தீர்த்து விட்டவர்கள். இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா தே ஆர் எலிஜிபிள் டு அட்டெண்ட் மை ஹோலி ஃபீட், தே ஆர் எலிஜிபிள் டு அட்டெண்ட் மை ஹோலி ஃபீட் அப்படின்னு அவர் செலக்ட் பண்ணி அந்த ஆத்மாக்களை எல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு செலக்டட் லிஸ்ட்டை வச்சிருக்காரு, வெயிட்டிங் லிஸ்ட்டை வச்சிருக்காரு. அந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கவங்க தான் நாம எல்லாருமே. அந்த பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் வந்து சில பேருக்கு ஞாபகம் வரும், சில பேருக்கு ஞாபகம் வராது. பட் எல்லாருக்குமே அந்த பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கு. பாஸ்ட் லைஃப்ல நான் தான் குருவாயிருந்தேன், இந்த லைஃப்ல நான் குருவாயிருப்பேன், அடுத்த லைஃப்ல அது சஸ்பென்ஸ். ஓகேவா, சஸ்பென்ஸ். நான் மனித பிறவியில வரல, அடுத்த பிறவியில இருக்கும். அப்போ இருந்து என்ன பண்றாங்கன்னு இது ஒரு கேள்வி ஒரு கேட்டிருந்தாரு. இப்போ அன்னைக்கு ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, அது முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், அது வேற ஃபைல் இருக்கும்னு நினைக்கிறேன். பிறவி வந்து எடுக்கிறாங்களே, அது இன்னொரு நாளைக்கு விளக்கமாக சொல்லுவோம். அந்த ஃபைல் மேலே இருக்கு, இப்போ கையில் வேற ஃபைல் இருக்கு, அது பழைய ஃபைல் இருக்கு, 2-3 நாளைக்கு முன்னாடி ஃபைல் இருக்குன்னு நினைக்கிறேன். இது லேட்டஸ்ட் செப்டம்பர் 10th ஃபைலு, அது இருக்கும். அதில் வந்து பிறவி எடுக்கிறவங்க வந்து பெரிய பெரிய மகான்கள் தான் வந்து பிறவி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரமணிச்சந்திரன் சகோதரர் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். எகைன் நான் திருப்பி இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன், பார்த்துட்டு. அது ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இதோட ரிலேட்டட் வர்றதுனால. மகான்கள்லாம் வந்து திருப்பியும் பூமிக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இறைவனை அடைவது வந்து சாத்தியம் இல்லையா, மறுபிறப்புன்றது வந்து அவங்களும் சாத்தியம் இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிருந்தாரு. மறுபிறவி எடுத்துட்டு திருப்பி வராங்க அப்படின்னா அப்ப இறைவனை அடைவது வந்து பெரிய பெரிய மகான்களுக்கும் யோகிகளுக்கும் கூட கஷ்டமான விஷயமா அப்படின்னு சொல்லி ரமணிச்சந்திரன் தான் நினைக்கிறேன் அவர் சகோதரர் கேட்டிருந்தாரு. அது இங்க கர்லேட் பண்ணி சொல்றேன். அதாவது புறப்பட்ட நிலை போறது ஒண்ணு, டோட்டல் எய்ம் ஆஃப் ஆல் பர்த்ஸ் அதுதான். எல்லா பிறவிகளுடைய நோக்கமும் வந்து பிறவியற்ற நிலைக்கு தான் போகணும், எல்லாருமே, யாரா இருந்தாலும். அது விடுறது கிடையாது, யாரா இருந்தாலும் விட கிடையாது. அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து அதை டிஸ்கன்டினியூலாம் பண்ண முடியாது, பண்ணியே ஆகணும். பிஹெச்டி பண்ணியே ஆகணும், பிஹெச்டி பண்ற வரைக்கும் விட்டதில்லை. எத்தனை பிறவினாலும் எடுத்தே தான் ஆகும், மாறி 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 எடுத்துகிட்டே தான் இருக்கணும். எத்தனை பிறவினாலும் அது வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. டெம்பரரியா எஸ்கேப் ஆகிக்கலாம் நாம, அதெல்லாம் முடியாதுன்ட்டு. பட் எஸ்கேப் ஆனாலும் விடாது, திருப்பி திருப்பி போட்டு கொண்டு வரும். அப்படி வரும்போது பிறவியற்ற நிலைக்கு ஒரு லெவலுக்கு போயிட்டோம்னா அங்கே ஒரு மேட்டர் இருக்கு. என்ன விஷயம்னா, டிவைன் வந்து ஒரு கேட்பாரு, ஆப்ஷன் கேட்பாரு. நீங்க வந்து அடுத்த உயர்நிலைக்கு, தேவர் நிலைக்கு, அடுத்த உயர்நிலைக்கு மேல போயிடுறீங்களா,
இல்ல கீழே இருக்கிற மக்களுக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ணீங்களான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அங்கே ஒரு ஆப்ஷன் கேட்பார். எப்படி வந்து எல்லாரும் இறக்கும் பொழுது, எல்லாரும் ஆக்சிடென்ட் கேஸை தவிர மற்றவங்க எல்லாரும் இறக்கும் பொழுது அவங்க என்னதான் கோமா ஸ்டேஜ்ல 1 வருஷமா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க இறக்கறதுக்கு ஒரு நாடிகை முன்பு, ஒரு நாடிகைன்னா 24 மினிட்ஸ், அவங்க உயிர் எப்ப பிரியணுமோ அந்த பிரியறதுக்கு ஒரு நாடிகை முன்பு 24 மினிட்ஸ் முன்னாடி இறைவன் வந்து ஆடியோவா வீடியோவா காட்டுவாரு. அவங்க லைஃப்ல என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க, என்னென்னலாம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த பூமிக்கு, என்னென்ன நம்ம அரசியல்வாதிகள்லாம் வாக்குறுதி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அப்புறம் அதை நிறைவேற்றுறது வேற சமாச்சாரம். பட் என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த எலெக்ஷன் சொல்லுவாங்க, எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க, நீங்க அதெல்லாம் சொன்னீங்க இதெல்லாம் செய்யல, நீங்க அதெல்லாம் சொன்னீங்க நீங்களா செய்யல அப்படின்னுவாங்க. இவங்க வந்தாலும் தான் செய்ய மாட்டாங்க, அது வேற சமாச்சாரம். பட் சொல்லிக்குவாங்க மாத்தி மாத்தி, நான் சொன்னேன் நீ செய்யல, நீ சொன்ன நான் செய்யல. அந்தந்த கட்சி ஆளுங்கட்சியா வரும்போது அதை காத்துல பறக்க விட்டுருவாங்க. அது எல்லா கட்சிகளும் பொதுவானதான். அதை நாமளும் படிச்சு கேட்டுக்கோம், ஆஹா ரைட்டுன்னு சொல்லி ஓட்டு கொடுத்துருவோம். ஓகே, நம்ம விஷயத்துக்கு வரும். அப்போ அந்த பிறவியற்ற நிலைக்கு நாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இறைவன் வந்து ஒரு கொஸ்டின் வைப்பார். இப்ப எப்படி இறக்கறதுக்கு முன்னாடி அந்த நீ என்னென்னலாம் பண்ண, என்னென்னலாம் செஞ்ச, நீ என்ன வாக்குறுதி சொல்லிட்டு பூமிக்கு வந்த, ஆனா நீ எக்ஸிக்யூட் பண்ணல, திருப்பியும் வந்து அதே தப்ப பண்ணிட்டு இல்ல தப்புகளுக்கு சரியா ரெமெடி பண்ணாம திருப்பும் இப்போ இறக்குற கேட்சி வந்திருக்க, நீ அடுத்த பிறகு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம வீடியோல ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க. எவ்வளவு பெரிய கோமால இருந்தாலும் 1 வருஷமா கோமா தான் அவங்களுக்குள்ள நடக்கும், அந்த இறை சக்திக்கும் அவங்களுக்கும் நடக்கும். அப்பயாவது நீ மன்னிப்பு கேட்டு அதை சரி பண்ணிக்கோன்னு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. எப்படி தூக்கு தண்டனை கைதிக்கு வந்து தூக்கு போடுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன விருப்பம் கேளு, ஏதோ எங்களால முடியும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேட்பார் இல்லையா. அப்ப அவருக்கு என்ன விரும்பாத கேட்பாங்க, சரி என்ன தூக்கு தண்டனை என்னை விட்டுடுங்கன்னு கேட்டா அது மட்டும் செய்ய மாட்டாங்க இல்லையா. தூக்கு தண்டனை கைதி கிட்ட நீ தூக்கு தண்டனையை வந்து அவர் வந்து கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க, கடைசி ஆசை ஏதாவது சொல்லுவாரு, அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு அப்புறம் அதை வந்து கட்டிங் ஆர்டர் போடுவாங்க, கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அவங்க போய் எனக்கு தூக்கு தண்டனை மட்டும் ரத்து பண்ணிடுங்கன்னு போய் கேட்டா அதை ஒண்ணு மட்டும் செய்ய மாட்டாங்க, மற்ற எது வேணாலும் கேள்வி செய்வாங்க. அதே மாதிரி இறைவன் நம்ம இறந்து மறுபரப்பு அடுத்த ஆவிகளுக்கு போகும் பொழுது அந்த சான்ஸ் எல்லாருக்குமே கொடுப்பார். எல்லா மதக்காரங்களுக்குமே உண்டு, நாட் ஒன்லி ஃபார் இந்துஸ், எல்லா மதக்காரர்களுக்குமே உண்டு, எல்லா மதத்தினருக்குமே அது பொது. அது இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் எல்லாருக்குமே பொது. அப்ப கூட சில பேர் வந்து அதெல்லாம் முடியாது, நான் செஞ்சது கரெக்டு தான், நான் பண்ணது கரெக்டு தான், அவன் பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் திருந்தா ஜென்மங்கள் இருக்காங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆவிகளுக்கு கொஞ்ச நாள் இருப்பாங்க, நிறைய பிறவிகள் எடுக்காம ரொம்ப அது கஷ்டப்படுவாங்க. அது வேற வேற மேட்டர், அது பெரிய சப்ஜெக்ட், அது பெரிய சப்ஜெக்ட். திருந்தாம திருப்பும் கஷ்டப்பட்டு ஆவியலையும் கஷ்டப்பட்டு அப்போ மறுபடியும் கஷ்டப்பட்டு பிறக்கும் போதே வறுமை கஷ்டம் துக்கம் சேரும், அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலியே பிறப்பாங்க, நோயோட பிறப்பாங்க, அது கஷ்டப்பட்டு வருவாங்க, அது வேற, அது பெரிய சப்ஜெக்ட், அது இப்போ வேண்டாம். எப்படி சான்சஸ் எல்லாம் கடவுள் கொடுக்குறாரோ அதே மாதிரி நம்ம மறுபடியற்ற நிலைக்கு போயிட்ட பிறகு ஒரு 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 ஆப்ஷன் கொடுப்பாரு. நீங்க வந்து இந்த பூலோகத்துல கஷ்டப்பட்டு இருக்கின்ற மக்களுக்கு போயிட்டு ஏதாவது சர்வீஸ் பண்ணி அவங்களை தூக்கி விடுறீங்களா, இல்லை நீங்க மேல போயிடுறீங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர், ஐயா சரி நான் வந்து மக்கள் ரொம்ப அறியாமல் இருக்கிறாங்க, டவுன் ட்ரெண்ட் கண்டிஷன்ல இருக்காங்க, சரி நான் போய் மக்களுக்கு சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியா, சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித் த பிளஸிங் ஆஃப் தட் அல்மைட்டி காட் அவங்க பூமியில மனிதர்களாக பிறப்பார்கள். இந்த பிளஸிங் ஆஃப் அல்மைட்டி காட் அவங்க திரும்பவும் பூமியில பிறப்பாங்க. அந்த மாதிரி தான் வள்ளல் பெருமான் திரும்பவும் சுவிட்சர்லாந்து பிறந்திருக்கிறார், சைலண்டா ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ வள்ளல் பெருமான் வந்து தப்பு பண்ணிட்டாரு, பிறவியற்ற நிலை அவர் கிடைக்கல, அதனால அவர் மனிதராக பிறந்திருக்க அந்த கேட்டகரியில் அவர் வரல. அவர் பிறவியற்ற நிலையை கடந்து இறைவனோட இறைவனாக கலக்கக்கூடிய வாய்ப்புக்கு போயிட்டு அங்க இறைவன் கேட்கிறார், என்னப்பா நீ மக்களுக்கு போய் சர்வீஸ் பண்றியா இல்ல எங்களுடைய இங்கேயே இருந்துக்கிறியா. அவர் எப்பேற்பட்டவர், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாழ்ந்தவர், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாழ்ந்தவர். அப்ப எவ்வளவு இரக்க குணம் உள்ளவர் அவர். அவர் போய் இல்ல இல்ல நான் தேவலோகத்திலேயே பிறவியற்ற நிலையிலேயே நான் இப்படியே சொகுசா இருந்துக்கிறேன், ஊர்வசி ரம்பாவோட இப்படியே இருந்துக்கிறேன், நாங்க கீழெல்லாம் வேண்டாம், நான் இங்கேயே பார்த்து என்ஜாய் பண்ணி, ஊர்வசி இருக்கிறாங்க ரம்பா இருக்கிறாங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன், ஹாப்பியா நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், நான் கீழெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அப்படியா சரி போறீங்களா, ரைட் ஓகே, இப்ப எங்க போறீங்க,
எந்த நாடு பார்ப்பாங்க. சார் சுவிட்சர்லாந்து பாருங்க, சுவிட்சர்லாந்து போய் பாருங்க. இப்போ நான் வள்ளல் பெருமான் சுவிட்சர்லாந்துல சைலண்டா ஒரு ஆன்மீக சேவை செய்துட்டு இருக்கிறார். மக்களை வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்கிறார். இப்போ இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன்னா, ரெண்டு வகை, ரெண்டு வகையில உங்களுக்கு ஏவா பியா அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணும்போது சில பேர் வந்து இந்த மாதிரி வரேன்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய மகான்கள் இருக்காங்க, நிறைய மகான்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஸ்டில் தான், இப்போ கூட நிறைய பேர் இருக்காங்க. எல்லா கண்ட்ரிலையும் இருக்காங்க, எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள யாரும் சித்தர்கள்னு சொல்ற மாதிரியோ மற்ற பெரிய ஆன்மீகவாதிகள் சொல்ற மாதிரியே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அவங்க மக்களோட மக்களாக இருப்பாங்க, மக்களோட மக்களாக இருப்பார்கள். அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியாது. யார் ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு உண்டானவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அதுக்குன்னு உண்டானவங்க அதை ஐடென்டிஃபை, அந்த கோட் தெரியும் அவங்களுக்கு, அந்த கோட் அவங்களுக்கு தெரியும். அவங்க மட்டும் தான் ஐடென்டிஃபை, மற்ற சாதாரண மக்களுக்கு தெரியும். யாரும் சாதாரண மக்கள் இருக்காங்க போப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. வள்ளல் பெருமான் இன்னைக்கு சுவிட்சர்லாந்து இருக்காரு. அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க. இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க. அவங்க தங்களை சித்தர்கள் என்றோ தாங்கள் ஆன்மீகவாதிகள் என்றோ தாங்கள் ஆன்மீக பெரியவர்கள் என்றோ சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். உண்மையான ஆன்மீக பெரியவர்கள், உண்மையான சித்தர்கள், உண்மையான ஆன்மீக சாதனையாளர்கள் அப்படி சொல்லலாம். சைலண்ட். ஸோ அந்த மாதிரி வந்தவர் தான் வள்ளல் பெருமான். அவருக்கு வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, ஆனால் திருப்பி இங்கே வந்துக்கிறாரு. இது ரெண்டு கேட்டகரி. சில கேட்டகரி நான் மேலேயே இருக்கேன், நான் ரம்பா ஊர்வசி மேனகைலாம் இருக்காங்க, நான் அங்கேயோட என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக அங்கேயே இருந்துக்கிறேன், சோமரச பானம்லாம் இருந்துட்டு நான் அங்கேயே இருந்துக்கிறேன், அப்படியே இருந்துக்கிறேன்ட்டும் அந்த மாதிரி இருக்காங்க. பட் என்னைக்கோ அவங்க மனித பிறகு தாண்டி மேலே வந்துடுறாங்க. ஸோ ரெண்டு கேட்டகரி இருக்கு. இல்லை ஏ கேட்டகரியா பி கேட்டகரியான்னு சொல்லி எந்த கேட்டகரி வேணாலும் வரலாம். அது நம்மளுடைய மனப்பக்குவத்தை பொறுத்தது. சரியா? வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான் வாழ்ந்த தமிழ்நாட்டுல ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை பண்ணாங்க. எந்த பூமியில, எந்த தமிழ் பூமியில வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினாரோ அதே பூமியில ராஜீவ்காந்தியை படுகொலை பண்ணாங்க. நான் வந்து உடனே காங்கிரஸ்காரன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. ராஜீவ்காந்தி வந்து கொலை செய்யப்பட்டது அது தவறு தான். அது வந்து தண்டனை வந்து அதுக்கு அவங்க ரீசன் சொல்லுவாங்க. எல்டிடியில இந்த ரீசன் இந்த ரீசன் இந்த ரீசன்னால இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம அந்த அரசியலுக்குள்ள போல, அது நமக்கு வேண்டாம். நாம வந்து மறப்போம் மன்னிப்போம் குரூப், மறப்போம் மன்னிப்போம். இது தப்பு பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டார் ராஜீவ்காந்தி பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு காரணம் இப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, மிலிட்ரிக்கு ஆர்டர் போட்டாரு, அந்த மிலிட்ரி வந்து எங்க நாட்டுல இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, அதனால அவர் போட்ட ஆர்டர்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு பறக்கும் பண்ணவன் என்ன குண்டாரு வெடிகுண்டா அந்த அந்த லேடி அமைச்சு போனாங்க. அது ஹிஸ்டரி, நம்ம அதுக்குள்ள போவோம்னா அரசியல் நமக்கு வேண்டாம். பட் மறப்போம் மன்னிப்போம், சரி தப்பு பண்ணிட்டாரு மன்னிச்சுட்டு போலாமே. கர்மானஜீவன் மன்னிக்கிறது தானே. பதிலுக்கு பதில், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், அடிக்கு அடி, உதைக்கு உதை, கொலைக்கு கொலை அப்படின்றது கர்மானஜீவங்களும் கிடையாது. நம்ம அந்த ஆங்கிள் தான் நம்ம சொல்றோம். பண்ணிட்டாங்க, அவரை வந்து அப்படி கொண்டு இருக்க வேண்டாம், கொண்டுட்டாங்க. அது வந்து அவங்களுடைய மக்களுடைய மன உணர்வு, இலங்கை தமிழர்களுடைய மன உணர்வு, எண்ணங்கள்லாம் இப்படி பண்ணிட்டாங்க செஞ்சாங்க அப்படின்றது அந்த வருஷம் தான் கொண்டு இருக்காங்க. பட் என்னையோ கொண்டு இருக்க கூடாதுன்றது வந்து கர்மா எனர்ஜி ஹீலிங்கினுடைய ஒரு ஒரு கருத்து. ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அது பதில் தப்பு பண்ணோம்னா அது கர்மா கண்டினியூ ஆகும், கர்மா கண்டினியூ ஆகும். எங்கேயே வந்து அது சரி தப்பு தான் மன்னிச்சிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல் ஸ்டாப் வருது. படுகொலை பண்ணியிருக்க வேண்டாம். அதுதான் நம்ம சொல்றோம். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் இந்த பூமியில இப்படி பண்ணிட்டாங்க. அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணேன். நான் காங்கிரஸ்காரரும் கிடையாது, நான் எல்டிடியும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. நான் எல்டிடியும் இல்லை, காங்கிரஸும் இல்லை, பேப்பரும் இல்லை, அன்பேப்பரும் இல்லை. இங்கே கர்மா எனர்ஜிகளோட நம்ம என்ன ஒரு விஷயம் இருக்கோ அதை டச் பண்ணி விட்டுறேன், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப பிறவிகள் அப்படின்றது வந்து அந்த ஹையர் லெவலுக்கு போயிட்டோம்னா நம்ம சாய்ஸ். அந்த மாதிரி தான் மகான்கள் நிறைய பேர் வராங்க. இல்லை வராமலே இருக்கலாம், அது அவங்க சாய்ஸ். நாம எப்படின்றது பார்த்துக்கணும். அதான் எஸ் பாஸ் டைப்ல எல்லாருமே நம்ம வந்து குரூப். அதுதான் நான் அன்னைக்கு கூட சொன்னேன். அந்த மெடிடேஷன்ல கூட பண்ணும்போது இன்ட்ரெஸ்டட் பீப்புள்னு போட வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு போடுங்க. நம்ம எல்லாமே ஒரு டீமா இருந்தவங்க தான். இன்னைக்கு நம்ம வேற கண்ட்ரில வேற வேற ப்ரொஃபஷன்ல வேற வேற ஐடென்டிட்டியில நம்ம இருந்தாலும் எல்லாமே பாசிட்டிவ் சம்மந்தப்பட்டவங்க தான். செலக்டட் குரூப், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட செலக்டட் குரூப் நாம தான். பாஸ்ட் டைப்லையும் நான் குருவாக தான் இருந்தேன், இப்பயும் இருக்கிறேன். அடுத்ததுல அது சஸ்பென்ஸ். ஓகே தான். பாய். ரெஸ்பெக்டட் ஐயா சண்முக பிரகாஷ்
ஆமா, சகோதரர் சண்முக பிரகாஷ் அமைச்சிருக்காரு. ரெஸ்பெக்டட் ஐயா, குட் ஈவினிங். வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் யுவர் அப்பாயின்மெண்ட். ப்ளீஸ் டூ நீட்ஃபுல். ப்ளீஸ் அப்பாலஜைஸ் இஃப் எனி திங் ராங். தேங்க்யூ சார். அப்படிலாம் தேவையில்லை சார். ப்ளீஸ் அப்பாலஜைஸ் இஃப் எனி திங் ராங் அப்படிலாம் தேவையில்லை. பார்த்துட்டு இருக்கோம், பார்த்துடலாம் சார். சீக்கிரம் பார்த்துடலாம் சார். சகோதரி கேட்டதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பட் ஐ காண்ட் இக்னோர் யுவர் எவ்ரி வேர்ட். இட்ஸ் லைக் சம்திங் ஹிட்டிங் மை ஆத்மா. இந்த வார்த்தை எங்கே வருது அப்படின்னா, நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்டிடியூட் இருக்கும். இவர் சொல்றது கரெக்டு, இவர் சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆத்மா தான் சொல்லும். நீங்க நினைக்கிறீங்க, நாம நினைக்கிறோம், நம்ம மனசு நினைக்கிறோம். இல்லை இல்லை, இவர் பழைய குரு, நீயும் அவருடைய சிஷ்யாக இருந்தீங்க அப்பெல்லாம், அதை வந்து இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கேரியர் பண்ணி அடுத்த ஜென்மா கொண்டு போகணும் அப்படின்னு அந்த இன்ட்யூஷன் ஆத்மா சொல்லும். அந்த ஆத்மா சொல்லும்போது தான் அந்த உணர்வு இருக்கும். பட் இதுவே பாருங்க, நம்ம ரீசெண்டாக கூட பேசணும். இப்போ நாம வீட்டில் சொல்ற விஷயத்த நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம சொல்றோம் இந்த மாதிரி கர்ம ஹீலிங்னு ஒன்று இருக்கு, ஒரு மனுஷன் காலைல 5லேருந்து 6 வரைக்கும் ஒருத்தர் வந்து பேசுறாரு, அதை நம்ம கேட்போம், நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நீங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னா அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உனக்கு தான் வேற வேலை இல்லை, நீ தான் உட்காந்து போட போட்டுருக்குற, நான் பாரு நான் படைக்க போறேன் நீங்க அப்படின்னு சொல்லி போறாங்க. இப்போ இங்க நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த சகோதரி சொன்ன நீங்க சொல்றீங்க, நான் அதை கேட்குறேன், மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, அது எனக்கு என்னமோ அதில் வந்து ஒரு ஆர்வம் இல்லை, ஒரு அட்டாச்மெண்ட் வரமாட்டேன். நீங்க சொல்ற வார்த்தை கேட்கும் போது ஆத்மா ஸ்பீக்ஸ் ஹியர். ஆத்மா ஸ்பீக்ஸ் ஹியர். அதே ஆத்மா தான் இங்கேயும் ஃபேமிலியில பேசுது. நீங்க சொல்றீங்க, ஆனா வீட்டுல இருக்கிறவங்க கேட்க மாட்டேறாங்க. நீங்க சொல்றீங்க, ஆனா வீட்டுல இருக்கிறவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அப்படின்னா என்ன? அந்த ஆத்மா கேட்கல. ஏன் கேட்கல? அது இன்னும் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி பல ஜென்மங்கள் கஷ்டப்பட்டு பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அடிபட்டு தொந்தரவு பண்ணி கஷ்டப்பட்டு அப்புறம் பல ஜென்மம் கழிச்சு அதுக்கு வர வேண்டிய பக்குவத்தை நீங்க இப்ப போய் கர்ம எழுதிங்களா, வா கத்துக்கோன்னா எப்படி கத்துக்கும்? கத்துக்காது. அப்ப இந்த சகோதரி அவங்க ஏற்கனவே பக்குவப்பட்ட ஆத்மா, அந்த பக்குவத்துல வரும்போது சொன்னா கப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க, ஏதோ சொல்றாரு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாச்மெண்டோட வாங்கிக்கிறாங்க. பட் அதே ஃபேமிலியில இருக்கும், அவங்க கேட்கலன்னா அவங்க கூட ஃபேமிலியில இருந்தாலும் அவங்க என்ன பல ஜென்மங்கள் கஷ்டப்பட்டு நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டு தீர்க்க வேண்டிய கர்மாக்களை தீர்க்க வேண்டிய கர்மாக்களை அனுபவம் தீர்ந்த பிறகு அப்புறம் அவங்க கத்துக்குவாங்க ஒரு நாளைக்கு. அதனால அவங்கள வந்து நாம வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறது. அதனால சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க, 2 தடவை சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க, அதோட விட்டுடுங்க, அடுத்த நபருக்கு சொல்ல பாருங்க அப்படி சொல்லி. அந்த பக்குவம் இருக்கும் பொழுது நாம யார் சொல்றதையும் கேட்கும். நீங்க உங்க அனுபவத்துல பார்த்துருக்கலாம். நீங்க நிறைய பேர் பப்ளிக் லைஃப்ல நீங்க வெளில போகும்போது யாராவது சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்ச நேரம் பார்க்கணும் போல இருக்கும், அவங்ககிட்ட பேசணும் போல இருக்கும், அவங்கள பார்த்தா நம்மளே ஸ்மைல் பண்ணுவோம். ஏன்னே தெரியாது. அவங்க சம்மந்தமே இருக்கா. நீங்க பப்ளிக் பிளேஸ், ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ்லயோ இல்ல சினிமா தியேட்டர்லயோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எங்கேயோ யாரோ ஒரு ஆணையோ பெண்ணையோ யாரோ தெரிஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா உங்களையும் அறியாம ஒரு ஒரு ஃபீல் வரும். அவங்ககிட்ட பேசணும், அவங்கள பார்க்கணும், இல்லை ஒரு 2 நிமிஷம் அவங்கள பார்க்கணும், ஒரு ஸ்மைல் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும், உங்களுக்கே தோணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இருக்கும். அவங்க எல்லாம் உங்க பாஸ்ட் லைஃப்ல பாசிட்டிவான பீப்புள். இந்த லைஃப்ல உங்களுக்கு கனெக்ஷன் இல்லைன்னா கூட பாஸ்ட் லைஃப்ல சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாவே அப்படி எமோஷனா இருக்கும், டென்ஷனா இருக்கும், கோபமா வரும், ஆத்திரமா வரும். அவங்க பாவம், அவங்க யாரோ இந்த பிறவியில, அவங்க யாரோ, நீங்க யாரோ. பட் என்னமோ பார்த்தா உங்களுக்கு அப்படியே ஒரு டென்ஷன் ஆகும், எமோஷன் ஆகும், அப்படியே கோவம் வரும். அவங்களை இன்னும் ஒரு மாதிரியா பார்த்தீங்க, நீங்க எமோஷன் ஆவீங்க. அப்படின்னா பாஸ்ட் லைஃப்ல அதுவும் சம்மந்தப்பட்டவங்க தான். பாஸ்ட் லைஃப்ல ஏதோ உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க, குடைச்சல் கொடுத்துக்கிறாங்க. அவங்க இந்த லைஃப்ல இந்த 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 லைஃப்ல நீங்க நடிக்க வேண்டிய டிராமால அந்த அவருடைய ரோல் இல்லை. நல்லா பாத்துங்க. இந்த லைஃப், அதாவது ஒரு ஒரு லைஃப்பும் ஒரு டிராமான்னு வச்சுங்களேன். ஒரு லைஃப்பும் ஒரு டிராமா. இந்த டிராமா, இந்த லைஃப்ல இந்த டிராமால அவருக்கு ரோல் இல்லை. அவர் அடுத்த லைஃப்ல வருவார், அடுத்த லைஃப்ல வருவார். பாஸ்ட் லைஃப்ல வந்திருப்பார், இந்த லைஃப்ல வந்திருக்க மாட்டாரு, அடுத்த லைஃப்ல வருவார். அப்போ இந்த லைஃப்ல நீங்க அதை பார்க்கும்போது அந்த பழைய அந்த கோபம், டென்ஷன், எமோஷன் உங்களுக்கு அப்படியே நெக்குன்னு இருக்கும். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க நம்மளை மீட் பண்றோம். நம்ம பாஸ்ட் லைஃப்ல சம்மந்தப்பட்டவங்க நம்ம நிறைய பேர் 95% நம்ம லைஃப்ல பாக்குறவங்க எல்லாருமே மேக்சிமம் 95% பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஒரு 5% புதுசா வருவோம். நான் அடிக்கடி பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன், பல வகுப்புகளையும் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பாஸ்ட் லைஃப்ல நம்ம சம்மந்தப்பட்டவங்க நம்ம கிட்ட வரும் பொழுது, நம்ம கிட்ட கேட்கும் பொழுது
பாசிட்டிவ் பீப்புளாக இருந்தால் அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் நமக்கு வரும், நெகட்டிவ் பீப்புளாக இருந்தால் அந்த நெகட்டிவ் ஃபீலிங் நமக்கு வரும். அதுதான். ஸோ அப்போ அந்த பிறவியினுடைய தொடர்ச்சியாக வரதுனால தான் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. சகோதரிக்கு அனுஷியா மேடம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கேட்காம இருக்கிறதுக்கும் எங்கேயோ பிடிச்சி போட்டுக்கிறாங்க, அவங்கள மன்னிக்காத விட்டுருக்குறோம் போல இருக்குது. அவங்க இந்த ஜென்மத்தில் நாம் அவங்ககிட்ட அனுபவப்பட்டு அவங்க கொடுக்குற டார்ச்சர் தாங்கிக்கணுன்றதுக்காக நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு ஊரில் போட்டிருப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு அவங்கள மன்னிக்காத விட்டோமோ அந்த அளவுக்கு அதை சகித்து கொண்டே ஆக வேண்டிய, சகித்து கொண்டே தீர வேண்டிய ஒரு கட்டாயசூழ்நிலை ஒரு வரவா போடுவாங்க. அப்போ போடும்போது அவங்க நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. மாஸ்டர் செவ்வாக்கு பிராணிக் இல்லைங்களா சொன்ன மாதிரி, கற்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளாமல், கற்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளாமல், அனுபவித்து தீர்க்க வேண்டிய வினைகளை அனுபவித்து தீர்க்காமல் இருக்கின்ற ஆத்மாக்கள் இப்படி கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் முடிச்சவங்க தான் நம்ம சொல் பேச்சு கேட்போம். ஓகே, சண்முக பிரகாஷ் சகோதரர் பார்த்துடலாம் சார், சீக்கிரம் பார்த்துடலாம் சார், பார்த்துருவோம். ஒரு மனிதன், அவங்களே செகண்ட் கொஸ்டினா, அவரதே செகண்ட் கொஸ்டினா, அவரதேவா? சரி, ஓகே. ஒரு மனிதன் நிகழ்கால வாழ்க்கை அவனுடைய கடந்த காலமும் நிகழ்கால பாவ புண்ணியங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்கிறோம். சொல்றது இல்லை சார், அதான் உண்மை சார், அதுதான் உண்மை. whether we believe it or not, truth is always truth. whether we believe it or not, truth is always truth. நாம் நம்பினாலும் நம்பலைனாலும், ஏத்துக்கினாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாலும் உண்மை அன்னைக்கு உண்மைதான். அதான் சொல்கிறோம் இல்லை சார், அதான் உண்மை சார். அப்படியானால் மனிதன் உண்மையான பர்பஸ் ஆஃப் லைஃப் யாரால் முடிவு செய்யப்படுகிறது? அப்படியானால் மனிதன் உண்மையான பர்பஸ் ஆஃப் லைஃப் யாரால் முடிவு செய்யப்படும்? நம்ம தான் சார் டிசைன் பண்றோம், நம்ம தான் பண்றோம். அதாவது அப்படியானால் மனிதனுடைய உண்மையான பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து டு அச்சீவ் த ஹோலி பீஸ் ஆஃப் ஆல்மைட்டி காட். அந்த ஆல்மைட்டி காட்ன்றது வந்து ஹையஸ்ட் லெவலில் போனால் நாமளே தான் கடவுள்னு அப்போ தெரியும். பிஹெச்டி லெவல் அது, பிஹெச்டி லெவல் அது. பிஹெச்டியும் ஒரு பிஹெச்டி 2 பிஹெச்டி 100 பிஹெச்டி லெவல் அது. பிஹெச்டி நிறைய கிரேட் இருக்கு, 100 பிஹெச்டி லெவல் அது. அப்பதான் கடவுளே நாம தான் கடவுள்னு அப்போ உணர்வோம். அட்டா இது தெரியாது இப்படியெல்லாம் கும்பிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு அப்போ ஃபீல் பண்ணுவோம். இது தெரியாம இப்படியெல்லாம் கும்பிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டோமே, பிறகுகளை வேஸ்ட் பண்ணிட்டோமே, வகை தெரியாது இப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு அப்போ ஃபீல் பண்ணுவோம். இப்போ இல்லை, இப்போ உழுந்து கும்பிடுவோம். கடவுளம் வாங்கி கோயிலுக்கு போவோம், கடவுளம் வாங்கி சாமி கும்பிடுவோம், கடவுளம் வாங்கி ஊரா போவோம். கடவுள் அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், ஊரா சுத்துவோம், நாடா சுத்துவோம். தெரியல, அப்ப ஃபீல் பண்ணுவோம், அடாடாடா என்னடா முட்டாள வேலை பண்ணிட்டோமே அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணுவோம். அந்த ஸ்டேஜ் தான் சார் இப்ப நாம சொல்றோம். சரியா? த அட்டைனிங் த ஹோலி ஃபீட். அப்ப உன்னை நீயே உணர், உன்னை நீ அறிவாயாக, உன்னை நீ அறிவாக. நோ தைசெல்ஃப், நோ தைசெல்ஃப், உங்களை நீங்களே அறிவீர்களாக. நம்மளை நாமளே அறியும் போது நாமளே கடவுள்னு அப்பதான் தெரியும். அந்த ஸ்டேஜ் தான் சார் நம்ம போறோம். யாரால் முடிவு செய்யப்படும்? நம்ம தான் சார் டிசைட் பண்றோம். இப்போதைக்கு நம்ம துவைதம் அப்படின்னு கண்டிஷன் வச்சுக்கோம், அப்புறம் அத்வைதம் வச்சுக்கோம். துவைதம்னா கடவுள் வேற நாம் வேறன்னு வச்சுக்கோம். இப்போதைக்கு ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபார் யுவர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் துவைதம் வச்சுட்டோம்னா கடவுள் வேற நம்ம. அப்ப இதை நிர்ணயிக்கிறது கடவுள் தான். கடவுளாக இருந்து நாம தான் நிர்ணயிக்கிறோம், நாமதாக இருந்து கடவுள் தான் நிர்ணயிக்கிறார். ரெண்டும் ஒன்று தான். ஸோ நிர்ணயிக்கிறது வந்து கடவுள் தான் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஒன்று தான். போத் ஆர் சேம் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். மனித வாழ்க்கையின் இலக்கு கடவுளை அடைவதே என்றால் ஏன் முதல் பிறவியிலேயே அந்த இலக்கை அடைய முடியவில்லை? சூப்பர் கேள்வி சார். மனித வாழ்க்கையின் இலக்கு கடவுளை அடைவதே என்றால் ஏன் முதல் பிறவியிலேயே அந்த இலக்கை அடைய முடியவில்லை? சூப்பர். நீங்க பிஹெச்டி பண்ணிருக்கேன்னு சொன்னாரு சார். பிஹெச்டி தானே சார் பண்ணிருக்கேன் சார், பிஹெச்டி பண்ணிருக்கேன், ரைட், ஓகே. நீங்க பிஹெச்டி பண்ணிருக்கீங்கன்னு சொன்னார் சார், சொன்னாரு. பார்த்ததில்லை நான் உங்களை. பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க, தீசிஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஏன் நீங்க அது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே பண்ணலை? பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க, அது வந்து நீங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும்போது அல்லது ஹை ஸ்கூல்ல படிக்கும்போது ஏன் பண்ணலை? வை? ஏன்னா அந்த சிலபஸ் எல்லாம் இருக்கு. நீங்க படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்திருப்பீங்க, அதையெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க.
அதுக்கு பிறகு ஸ்கூலிங் முடிச்சிருப்பீங்க அண்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலிங் முடிச்சிருப்பீங்க. அதுக்கு முடிச்ச பிறகு டிகிரி வந்திருப்பீங்க. அது முடிஞ்ச பிறகு பிஜி வந்திருப்பீங்க. அது முடிஞ்ச பிறகு நீங்க பிஹெச்டி பண்ண பீரியட்ல எம்பில் இருந்திருக்கும். நான் பண்ணும்போதெல்லாம் எம்பில் இருந்தது. எம்பில் இப்போ ஏதோ எம்பில் இல்லாமே பிஹெச்டி பண்ணலான்னு சொல்றாங்க. இப்போ அப்பெல்லாம் வந்து பிஜி முடிச்ச பிறகு யூஜி பிஜி முடிச்ச பிறகு எம்பில் பண்ணி எம்பில் பண்ண பிறகு தான் பிஹெச்டி பண்ண முடியும். பட் இப்போ ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அது எம்பில் இல்லாமல் டைரெக்டாக பிஹெச்டி பண்ண முடியும், பிஜி இருந்தாலே போதுன்றாங்க. அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. பட் நான் எம்பில் முடிச்சு தான் பண்ணியிருக்கேன். எம்பிலும் பண்ணியிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 5 பிஹெச்டி பண்ணியிருக்கேன். நாங்கள் பிஹெச்டி பண்ணி தீசிஸ் பண்ண சப்ஜெக்டை வந்து நீங்கள் ஸ்கூலிங் டைமில் பண்ணலை, ஹையர் செகண்டரி ஸ்கூலிங் டைமில் பண்ணல, யூஜி பீரியடில் பண்ணல, பிஜி பீரியடில் பண்ணலன்னா பிகாஸ் வால்யூம் ஆஃப் சப்ஜெக்ட் வால்யூம் ஆஃப் சிலபஸ் அதிகம். நீங்கள் அதையெல்லாம் தாண்டி வந்த பிறகு தான், அதையெல்லாம் தாண்டி 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 வந்த பிறகு தான் நீங்கள் பிஹெச்டி லெவலுக்கு வரீங்க. அதே மாதிரி ஒரே பீரியட் நம்மளால தாங்க முடியாது. அந்த சிலபஸை நம்ம வந்து கவர் பண்ண முடியாது. நீங்கள் ராத்திரி பகலாக உருண்டு பிறண்டு படித்தாலும், ராத்திரி பகலாக உருண்டு பிறந்து எக்ஸாம் எழுதினாலும் அதை வந்து கவர் பண்ண முடியாது. அதனால தான் மினிமம் 7 கொடுக்குறாங்க. ஒரு பிறவியில் மினிமம் 7, அட்லீஸ்ட் ஒரு 7 பிறவியாவது நீங்க கரை தாண்டி வந்துடலான்றது. அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய சிலபஸை 7 ஜென்மங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் 7 அந்த 7 ஜென்மத்தையா வந்துடணும். ஆனா நம்ம மக்கள் 7ஆம் பிறவியும் இன்னும் ஃபெயில் ஆகிட்டே உட்காந்துருக்குறாங்க. திருப்பி ஃபெயில் ஆகி திருப்பி ஃபெயில் ஆகி அதுவே உட்காந்துருக்குறாங்க. சரிங்களா? ப்ரீகேஜின்னா அது ஒரு 500 தடவை ஃபெயில், எல்கேஜினா 500 தடவை ஃபெயில், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா 500 தடவை ஃபெயில், செகண்ட் ஸ்டாண்டர்ட் 500 தடவை ஃபெயில். ஒரு கிளாஸ்லயும் 500 ஒரு தடவை ஃபெயில்னா பிறவின்னு அர்த்தம். ஒரு பிறவி இப்படியே பிறவியா எடுத்துக்கிட்டு 7ஆவது 8ஆவது பிறவி ஆகி இன்னமும் தமிழ்நாட்டிலே இருக்காங்க, இன்னமும் தமிழ்நாட்டே பிறந்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு தான் ஃபைனல் ஸ்டேஜ், ஃபைனல்ல வெளியே வர ஸ்டேஜ். இந்த புனல்ல கீழே வர ஸ்டேஜ்ல வந்தும் அதுக்கான பிறவி எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. எப்படி பாத்தீங்களா? அப்போ அந்த சிலபஸை கத்துக்க வேண்டி பாஸ் பண்ண வேண்டியது கொடுக்குற டைம் வந்து மினிமம் 7 ஜென்மாஸ், மினிமம் 7 பிறவிகள். அதையே நம்மளால கவர் பண்ண முடியலன்றனால தான் நாம் வந்து மற்ற நிறைய பிறவிகளுக்கு வரோம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்களும் 7 பிறவியை தாண்டி தான் இருக்கீங்க, நானும் 7 பிறவியை தாண்டி தான் இருக்கும், எல்லாருமே 7 பிறவியை தாண்டி தான் இருக்கும். எல்லாம் ஆயிரக்கணக்கானத்துல ஓடுறோம், லீடிங்ல ஓடுறோம், நம்ம தௌசண்ட்ஸ்ல கேல போயிட்டு இருக்கோம், எல்லாமே தௌசண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரே பிறவியில் அடைய முடியவில்லை அப்படின்றது அதான் ஒன்று. புரிஞ்சிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். நாட் ஒன்லி ஃபார் யூ, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த முதல் பிரிவிலை அடைய முடியவில்லை என்ற காரணம் வந்து இதுதான். சரிங்களா? மனிதன் கடவுளை அடைவதற்காக எந்த வகையான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும்? அதான் சார் கர்மா எனர்ஜி ஹீலிங். அதான் கர்மா எனர்ஜி ஹீலிங். மனிதன் கடவுள் நிலையை அடைவதற்காக எந்த வகையான வாழ்க்கை முறை பின்பற்ற வேண்டும்? நீங்க 18 இறைக்கட்டளைகளை டே டு டே லைஃப்ல பண்ணி பாருங்க சார், ரொம்ப சீக்கிரம் கடவுளா மாறிடுவீங்க சார். 18 இறக்கட்டளை ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். நீங்க அது இதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், 18 இறக்கட்டளை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, நீங்க ஃபாலோ பண்ணி வாருங்க. நீங்கள் கடவுளாக மாறுவீர்கள், நீங்கள் கடவுளாக மாறுவீர்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடியுதுங்க. நீங்க எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா பண்றீங்களோ அந்த அளவுக்கு. நான் இப்ப சொன்னேன், நம்ம டீம்ல இருக்கிற யாருமே, கிளாஸ்ல இருக்கிறவங்களும் சரி, ஆன்லைன்ல பாக்குறவங்களும் சரி, யாருமே 18 இறைக்கட்டளை முழுமையாக ஃபாலோ பண்ணவில்லை. எப்பத்தி டேட்டா? இப்போ ஒரு 1/2 முன்னாடி வரைக்கும் டேட்டா. ஆனா பண்ணிட்டு இருக்காங்க, பாராட்டலாம். பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு இல்லை, அப்படிதான் வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறணும், வேணும். நிறைய பேர் டச் பண்ண வச்சு சேரிட்டி மட்டும் டச் பண்ணாம இருக்கிறாங்க. அது ஒண்ணு மட்டும் விட்டுடுங்க சார், மத்தெல்லாம் பாக்குறேன்றாங்க. சேரிட்டியில நிறைய பேர் கான்செப்ட் பண்ணல. சேரிட்டி அது பாத்துக்கலாம், சேரிட்டி தானே, பாத்துக்கலாம். எனக்கே இல்லை, நான் என்ன பண்றேன்? எனக்கே காசு இல்லை, நான் என்ன பண்ணும்? அங்கேயே தப்பு பண்றாங்க. சேரிட்டிக்கு அவரோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவனோட இம்பார்ட்டன்ஸ் அனுபவப்பட்டு அவங்களும் கத்துக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க பின்னாடி. எஸ். இந்த இறைக்கட்டளை ஃபாலோ பண்ணவே வந்துடலாம் சார், ரொம்ப குயிக்கா வந்துடலாம். அது எப்படின்னா, ஏழுமலையான பார்க்கறதுக்கு போனோம்னா ஷார்ட்கட் ரூட்ல ஹையஸ்ட் பேமெண்ட் வாங்கிட்டு உள்ள விடுறாங்க பார்த்தீங்களா? ஃப்ரீ தரிசனம், அப்புறம் ஏதோ ஃபீஸ் பேமெண்ட் 2-3 கேட்டகரி இருக்கு, 1000 rupees 2000 கேட்டகரி, அப்புறம் ஏதோ 5000 10,000 கேட்டகரி ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அவ்வளோவா தெரியல. அதில் எதுல போனா குயிக்கா டைரக்டா இன்ஸ்டன்டா போய் நீங்க ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறீங்களோ அந்த ஷார்ட்கட் ரூட் தான் சார் வந்து கர்மா எனர்ஜி. இப்போ அட் ப்ரெசென்ட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அட் ப்ரெசென்ட் இந்த பொசிஷன்ல இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிற அனைத்து அமைப்புகளையும் கடவுளை அடைவதற்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நடக்கும் ஒரே வழி
கர்மா எனர்ஜி ஹீலிங் தான். அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்குடைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது நீங்க உண்மையிலேயே ரொம்ப லக்கி பீப்புள். ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்களுக்கு தான் அது கிடைச்சிருக்கு. அந்த அதை வந்து பயன்படுத்தி ஹையர் லெவலுக்கு போறது உங்க கையில இருக்கு. சரிங்களா? கிறிஸ்டல் மெடிடேஷன் மூலம் அந்த இலக்கை அடைய முடியுமா? கிறிஸ்டல் மெடிடேஷன் மூலம் அந்த இலக்கை ரொம்ப சீக்கிரம் அடையணும்ட்டுனா இந்த கிறிஸ்டல் மெடிடேஷன் நம்ம சொல்றோம். இது வரைக்கும் எந்த ஆன்மீக அமைப்புகளையும் இந்த அளவுக்கு கிறிஸ்டலுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எந்த அளவுக்கு ஹையஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை கர்மா எனர்ஜி ஹீலிங் தான் நம்ம கிறிஸ்டலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கிறிஸ்டலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ரேக்கில கொடுப்பாங்க, அது ஹீலிங் பர்பஸ் கொடுப்பாங்க. பிராணிக் ஹீலிங்ல கொடுப்பாங்க, அவங்களும் கொஞ்சம் அது ஹீலிங் பர்பஸ் தான் கொடுப்பாங்க. ஜஸ்ட் டு கியூர் பிசிக்கல் அண்ட் மென்டல் ப்ராப்ளம்ஸ் தான். டு கியூர் பிசிக்கல் அண்ட் மென்டல் ப்ராப்ளம்ஸ் தான். இந்த கிறிஸ்டலை யார் யூசேஜ் நிறைய பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரேக்கி பண்ணுவாங்க, ஓரளவுக்கு பண்ணுவாங்க. ரேக்கியை விட பிராணிக் ஹீலிங் இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. பட் என்ன பர்பஸ்க்காக? டு கியூர் பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் அண்ட் மைண்ட் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ். பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் அண்ட் மைண்ட் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ், உடல் ரீதியான நோய்களையும் மன ரீதியான நோய்களையும் போக்குவதற்காக மட்டும்தான் பண்றாங்க. பட் நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங்ல தான் ஆத்மா ரீதியான விஷயங்களை டீல் பண்றதுக்காக இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்றோம். ஆத்மா ரீதியாக பண்ணும். ஷார்ட்கட் ரூட் வந்து ஆத்மா தான். நம்ம கை வைக்கிறதே ஆத்மா தான். ஆத்மாவை சரி பண்ணோம்னா எல்லாமே சரி, மைண்டு சரியாயிடும். சைக்கோ டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, சைக்காட்ரிஸ்ட் போக வேண்டிய அவசியம் இல்லை, சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பிசிக்கல் பாடி எந்த டாக்டர்ட்டையும் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை, எந்த சிஸ்டத்தையும் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை, எந்த ஹாஸ்பிட்டலும் போக தேவையில்லை, ஆப்ரேஷன் செய்ய தேவையில்லை, உடம்புல போய் நோயின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் படுக்க தேவையில்லை. ஸோ ஆத்மாவை சரி பண்றோம். பிகாஸ் ஆத்மாவுக்குள்ள இந்த மைண்டும் இருக்கு, ஆத்மாவுக்குள்ள இந்த பாடியும் இருக்கு. பாடியை பார்க்கும்போது மைண்டையும் ஆத்மாவையும் விட்டுறணும், மைண்டை பார்க்கும்போது ஆத்மாவையும் விட்டுறோம், பாடியும் விட்டுறோம். ஆத்மாவை பார்க்கும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறோம். ஸோ தட் இஸ் த ஃபைனல் ரிசோர்ஸ் அவைலபிள் டு அஸ். ஸோ ஆத்மாவில் தான் கை வைக்கிறோம். உலகத்திலேயே ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரே ஹாஸ்பிட்டல் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான். உலகத்திலேயே பெட் இல்லாத ஒரே ஹாஸ்பிட்டல் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான். உலகத்திலேயே ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எதுவுமே தேவையில்லை, லேப் ரிப்போர்ட்லாம் எதுவும் தேவையில்லை, பிளட் ரிப்போர்ட்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்ற ஒரே ஹாஸ்பிட்டல் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான். உலகத்திலேயே உடல் நோய்களையும் மனநோய்களையும், இந்த உடல் நோய்களும் மனநோய்களும் வருவதற்காக என்ன வாழ்க்கை காரணங்கள் இருக்கின்றனவோ அந்த வாழ்க்கை காரணங்களை சரி செய்யக்கூடியதும் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். திரும்பவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல் நோய்கள் வருவதற்கு காரணமான, மனநோய்கள் வருவதற்கு காரணமான, இது ரெண்டுமே வருவதற்கு காரணமாக உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கும். வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும். வீட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை, ஒய்ஃபு பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, ஹஸ்பண்டு பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, குழந்தைங்க பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, பங்காளிங்களோட சண்டை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை, கொடுத்த பணம் வரல, வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, நைட்ல சூசைட் பண்ணிக்கிறேன்றாங்க, கடன் பிரச்சனை, வட்டி கட்ட முடியல, எஸ்கேப் ஆகணும், ஓடுறேன், கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லை, ஹஸ்பண்டு வேற உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காரு, ஒய்ஃபு வேற மற்றவங்ககிட்ட ரிலேஷன் வச்சுக்கிறாரு, ஹஸ்பண்ட் புலம்புறாரு, ஒய்ஃபு வேற வேற தொடர்பு வச்சிருக்கிறாங்க, இவர் ஏன் கேட்டா என் இஷ்டம் அப்படிதான் நான் இருப்பேன், இஷ்டமா தான் இரு போன்றாங்களா. ஒரு சகோதரர் காஞ்சிபுரத்துலேருந்து புலம்புறாரு, என் ஒய்ஃப் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறாரு சார், இஷ்டமா தான் இரு நான் அப்படிதான் இருப்பேன், இல்லைன்னா போன்றாங்களாம். நினச்சி பாருங்க, ரொம்ப கொடுமை இல்லை அது? ரொம்ப கொடுமை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போட்டால் ஒரு லிஸ்ட் போட்டேக்கலாம். இன்னைக்கு நைட்டு விடிய விடிய போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ லிஸ்ட், அத்தனை பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல தெரியாது. அவருக்கு வந்து மனைவியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஹஸ்பண்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பங்காளிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ண ஸ்கேன் அதெல்லாம் காட்டாது. ஹார்ட்ல பிளாக்கேஜ் இருக்கு, அந்த ஹார்ட்ல ஏன் பிளாக்கேஜ் இருக்குன்னு தெரியாது. கொலஸ்ட்ரால் போய் அடைச்சிக்கிச்சின்னு வாங்க, அவ்வளோதான். ஸ்டண்ட் வைக்கணும்னு வாங்க, சர்ஜரி பண்ணணும்னு வாங்க, ஓப்பன் ஹார்ட் பண்றேன்னு வாங்க, பைபாஸ் பண்றேன்னு வாங்க, ரிப்போர்ட் எடுக்கும் எலும்பு தேஞ்சு போச்சுன்னு வாங்க, ரத்தத்துல வந்து டபிள்யூபிசி ஜாஸ்தியா இருக்குன்னு வாங்க, ஆர்பிசி கம்மியா இருக்குன்னு வாங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் வரும். அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு உண்டான பேசிக் ரீசன் என்னன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்ல காட்டாது, இசிஜி ரிப்போர்ட்ல காட்டாது, பிளட் ரிப்போர்ட்ல காட்டாது. அது ஆன்மா கிட்ட தான் அந்த ரிப்போர்ட் இருக்கு. அந்த பிரச்சனை உங்களுக்கு ஏன் வருதுன்றதுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை காரணம், வாழ்க்கை சூழல் இருக்கும்.
அதை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணக்கூடியதுதான் கர்மா எனர்ஜி ஹீலிங். அதைத்தான் டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டலில் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே கிடையாது. ஏசி இல்லாத ஒரே ஹாஸ்பிட்டல் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான். ஃபேன் கூட உங்களுக்காக நீங்கள் வந்தால் தான் போடும், ஏன்னா அது கூட போட மாட்டேன். வந்து உட்காந்து வேக்குது சார்னா உங்களுக்காக தான் ஃபேன், இல்லைன்னா ஃபேன் கூட கிடையாது. அப்போ ஏற்பட்ட ஒரு வித்தியாசமான ஹாஸ்பிட்டல் இது. உங்களை வந்து நோயை குணமாக்கி சரி பண்ணி சரி குட் பை போயிட்டு வாங்கன்னு சொல்ற ஹாஸ்பிட்டல் இல்லை. உங்களை ஐயர் லெவலுக்கு போயிட்டு இறைவனோட இறைவனாக கடப்பதற்கு உங்களுக்கு வழி சொல்லி கொடுக்குற ஹாஸ்பிட்டல் இது. ஏதோ வந்தோமா பணம் வாங்கினோமா அதை மருந்து கொடுத்தோமா, நல்லானா என்ன நல்லானா என்ன, நல்லானா பாரு நல்லானா இன்னொரு போகும், அப்படி கிடையாது. ஆத்மாவுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உங்க சஃபரிங்க்கு அடிப்படை காரணம் என்ன? உடல் ரீதியான காரணத்துக்கு அடிப்படை காரணம் என்ன? மன ரீதியான காரணத்துக்கு அடிப்படையாக காரணம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது உங்களோட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டதா இருக்கும். அது நீங்க அவேராகவும் இருக்கலாம், அன்அவேராகவும் இருக்கலாம். அதை நீங்க உணர்ந்து இருக்கலாம், உணராமே இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் அந்த காரணத்தை சரி பண்ணக்கூடியதான் கர்மா கிளியரிங் மெடிசன். கர்மா கிளியரிங் மெடிசன் எங்க போய் வேலை செய்யுது? கிறிஸ்டல் ஹீலிங் எங்க போய் வேலை செய்யுது? நாட் இன் பிசிக்கல் பாடி, நாட் இன் எனர்ஜி பாடி. ரேக்கிலையும் பிராணிக்கிலையும் எனர்ஜி பாடிக்கு தான் ஹீலிங் கொடுப்பாங்க. இந்த பிசிக்கல் பாடி, இந்த பிசிக்கல் பாடிக்கு அடுத்து இருக்கிற எனர்ஜி பாடி, அது ஒரு வகையான ஏத்ரிக் பாடி, கண்ணுக்கு தெரியாத உடல், சக்தி உடல்னு சொல்லுவாங்க, எனர்ஜி பாடின்னு சொல்லுவாங்க. இந்த பாடிக்கு அடுத்து இருக்கிற லேயர் அது. அந்த லேயர்ல தான் ரேக்கிலையும் சரி பிராணிக்கிலையும் சரி ஹீலிங் கொடுப்பாங்க. பட் பஞ்ச கோஷங்கள்னு சொல்லுவாங்க. ஆனா பஞ்ச கோஷங்களுக்கு மேல ஒரு 2 கோஷங்கள் இருக்கு. அது ஐஏஎஸ் சீக்ரெட். அது பெரும்பாலும் பஞ்ச கோஷங்கள் 5 உடல்கள்னு சொல்லுவாங்க. அது இல்லாம இன்னும் 2 இருக்கு. அது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. அதுல காரண உடல்னு ஒரு கேஷுவல் பாடின்னு. அந்த காரண உடல் தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ. தமிழோட பேர் எவ்வளவு அருமையா வச்சிருக்காங்க பாரு, காரண உடல். காரண உடல் நம்முடைய சந்தோஷத்திற்கும் நம்முடைய கஷ்டங்களுக்கும் நம்முடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் எது காரணமாக இருக்கின்றதோ அந்த காரணங்களை எல்லாம் உள்ளடக்கிய உடல் அது. காரண உடல் மீன்ஸ் நம்முடைய சந்தோஷங்களுக்கும் துக்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் தான், ஹாப்பியா இருக்கிறதுக்கும் தான். வீடு வாசல் வாங்கறதுக்கும், நகைகள் வாங்குவதற்கும், கார் வாங்கறதுக்கும், பங்களா வாங்கறதுக்கும், நல்ல மனைவி அமைவதற்கும், நல்ல கணவன் அமைவதற்கும், நல்ல பிள்ளைகள் அமைவதற்கும் அதுக்கும் ஒரு கர்மா காரணமா இருக்கு இல்லையா? அந்த காரணங்கள்லாம் என்ன காரணங்கள்ட்டு அந்த டேட்டா வந்து எங்க இருக்கு? காரண உடல்ல இருக்கு. காரண உடல்ல இருக்கு, காஸ்டல் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த காரண உடல்ல இருக்கு. அந்த காரணங்களை உள்ள போய் என்னன்னு சொல்லி பார்த்து அந்த காரணங்களை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இங்கே கர்மா எனர்ஜி ஹீலிங்ல நாம சொல்லி கொடுக்குறோம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல அதை நடைமுறைப்படுத்தி சொல்லி கொடுக்குறோம். ஸோ டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சாதாரணமான ஹாஸ்பிட்டல், அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் இதை உடம்பு சரி பண்ணோம் போச்சு, மனசு சரி பண்ணுங்க, ஃபைனல் அல்டிமேட் எய்ம் கடவுளை அடையணும். அதுக்கு நான் வழிகளை இப்பயே காட்டி கொடுக்கு. சாமியாரா போயிடுங்கன்றது இல்லை. நீங்க நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. கடவுளை அடையணும் அப்படின்னா, கடவுள்கிட்ட போகணும்னா வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும், எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு அம்போன்னு விட்டு போயிடணும். குவைட் ராங், தப்பு. இல்லறத்துல இருந்துகிட்டே அந்த நிலை போறதுதான் சரியான முறை. அந்த முறை தான் வந்து நாம வந்து சொல்லி கொடுத்துருவோம் கர்மா எனர்ஜி ஹீலிங்ல. கர்மா எனர்ஜி ஹீலிங்ல வீடு வாசல் மனைவி மக்கள்லாம் விட்டுட்டு, பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, டோட்டா சம்பவ சதாசிவன் இடுப்புல மஞ்சள் துணி கட்டிக்கிட்டு அல்லது இடுப்புல காவி துணி கட்டிட்டு, ஏதோ ஒரு படத்துல காசிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் பாட்டுன்னு வருவார். பாத்தீங்களா? எந்த படம்னு தெரியல. காசிக்கு போறேன் சன்னியாசின்னு இதை பாட்டு வருவார். எம்ஜிஆர் சமாதானம் படுத்துவார், ஐயோ போகாதப்பா அப்படின்ட்டு. அது என்ன படம்னு தெரியல. இவர் போவாரு மொட்டை அடிச்சுட்டு காவி கட்டிக்கிட்டு, எம்ஜிஆர் அதெல்லாம் வேண்டாம்ப்பா இருப்பா போகாதுன்னு சமாதானம் பண்ணுவார். அந்த மாதிரி காசிக்கு போறேன் சன்னியாசின்னு யாரும் போக தேவையில்லை, குடும்பத்துல இருந்துதான் போகணும். எல்லா சித்தர்களும் குடும்ப சித்தர்கள் தான். எல்லா சித்தர்களுமே திருமணமானவர்கள் தான், பேச்சுலர்ஸ் யாரும் கிடையாது. எல்லா சித்தர்களுமே மனைவி மக்களோட வாழ்ந்தவர்கள் தான். எல்லா சித்தர்களுமே. எந்த சித்தரும் பேச்சுலர் கிடையாது, எந்த சித்தரும் குழந்தை குட்டி இல்லாதவங்க கிடையாது. எல்லாருமே குழந்தை பார்த்தவங்க தான், குடும்பத்தோட வாழ்ந்தவங்க தான். அவங்க சித்தர்களாக உயர்ந்தவர்கள், இறைவனோட இறைவனாக ஐக்கியமானவர்கள், இறைவனோட இறைவனாக ஐக்கியமாவதற்கு மக்களுக்கு வழிகாட்டுறவர்கள், இன்னைக்கும் வழிகாட்டுறவங்க. ஸோ குடும்பத்தை விட்டு தனியா போயிடணுன்ற கான்செப்ட் வந்து தப்பு. பட் இந்து மதத்துல ஒரு பிரிவு இருக்கு, ஒரு பிரிவு இருக்கு. எல்லாத்தையும் விட்டு வெளியே போகணுன்றது அது ஒரு பிரிவு இருக்கு, ஒரு ஆப்ஷன். ஆனா போகணும் கட்டாயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசமா போய், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சன்னியாசமா போய் அவங்க என்ன சாதிப்பாங்களோ, எப்படி இறைவனை அடைவாங்களோ அதை சாதாரணமாக இயற்கையான புவியியல் வாழ்க்கையில லௌகிக வாழ்க்கையில இருந்துகிட்டே இறைவனை அடைய முடியும்.
அதை செயல்முறைப்படுத்தி காட்டியவர்கள் சித்தர்கள், இன்னைக்கு செயல்முறைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள். நாம எல்லாரும் அதை தான் சொல்றோம். யாரும் பொண்டாட்டி பிள்ளை குட்டிலாம் விட்டுட்டு வந்துருங்க, பிசினஸ் எல்லாம் விட்டு வந்துருங்கன்னு நம்ம சொல்றதுல தவறான அணுகுமுறை. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்து மதத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது பத்தி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்ப வேண்டாம். அதுக்கு ஏன் இந்து மதத்தில் அந்த ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் பின்னாடி பண்ணுவோம். பட் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில சாதாரணமாக இருந்து ஹையர் லெவலுக்கு போக முடியும். அதுக்கு கிறிஸ்டல் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்டல் மெடிடேஷன் மூலம் இந்த இலக்கை அடைய முடியுமானா, ரொம்ப குயிக்காக கிறிஸ்டல் மெடிடேஷன் மூலமாக தான் அடைய முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டாக அடைய முடியும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், பைக்கில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், கப்பல்லையும் போகலாம். இப்போ ஃப்ளைட்டில் போகிறது தான் கிறிஸ்டல் மெடிடேஷன் மாதிரி. ஃப்ளைட்டில் போகிறோம், நம்ம குயிக்காக ஷார்ட்டஸ்ட் பீரியடில் போகிறோம், ஷார்ட்டஸ்ட் பீரியட்ல போறோம். இந்த குயிக்கா ஷார்ட்டஸ்ட் பீரியட்ல போறது தான் நம்ம கிறிஸ்டலை ஹேண்ட்லிங் பண்ணோம். ஹேண்ட்லிங் ஆஃப் கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டலுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், 2 கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ளைட்ல போகும்போது 2 என்ஜின் இருக்கும் இல்லையா? நான் ஏற்கனவே கூட ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன். ஃப்ளைட்ல போகும்போது 2 என்ஜின் இருக்கும். ஒரு என்ஜின் ஃபால்ட் ஆச்சுன்னா கூட இன்னொரு என்ஜின் இருக்கும். ஏன்னா அங்க போயிட்டு ஒரு என்ஜின் ஃபால்ட் ஆகி போச்சு, சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணு, அவங்க சர்வீஸ் என்ஜின் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், இருக்க முடியாது, ஆகாது இல்லையா? சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுங்க, அவங்க வருவாங்க, வெயிட் பண்ணலாம், அது வரைக்கும் ஆகாயத்தில் இருக்க முடியாது. ஸோ அதனால 2 என்ஜின் வச்சிருப்பாங்க. ஒன்று ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னொரு என்ஜின். அதே மாதிரி ஷிப்லையும் லாங் டிஸ்டன்ஸ் ஷிப்பு போகும்போது டியூவல் என்ஜின் இருக்கும். ஒரு என்ஜின் ரிப்பேர் ஆச்சுன்னா கூட இன்னொரு என்ஜின் இருக்கும். ஏன்னா சர்வீஸ் என்ஜினுக்கு கால் பண்ணியிருக்கோம், எமர்ஜென்சி கால் பண்ணி அவங்க வருவாங்க. ஒரு 5000 நாட்டிக்கல் மைல்ஸ் அந்த பக்கம் உள்ளே போயிருப்பாங்க. அவ்வளோ நாட்டிக்கல் மைல்ஸ் கிளியர் பண்ணி உள்ளே வருவாங்க. வர வரைக்கும் நம்மளாம் இங்கே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. ஆல்டர்னேட் என்ஜின் ஒன்று இருக்கும். உடனே இதுல ப்ராப்ளம் ஆனாலும் அதுல போயிடுவாங்க. இந்த என்ஜின்னாலும் அந்த என்ஜின் போகும். எப்படி கடல்ல அந்த ஷிப்பை கரெக்டா கொண்டு போய் அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போறதுக்கு டியூவல் என்ஜின் 2 என்ஜின் இருக்குமோ, ஒன்று ரிப்பேர் ஆனாலும் இன்னொன்று ஒர்க் பண்ணி கொண்டு போகுமோ, நடுக்கடல்ல இருக்கிற நிப்பாட்டாம, நடுக்கடல்ல போய் பாதிக்காம, நடுக்கடல்ல போய் மாட்டிக்காம போறதுக்கு எப்படி இருக்குமோ, அதே மாதிரி ஃப்ளைட்ல போகும்போது எப்படி டியூவல் என்ஜின் இருக்குமோ, ஒரு என்ஜின் ரிப்பேர் ஆனால் இன்னொரு என்ஜின் இருக்குமோ, அதை மாதிரி தான் நம்ம 2 கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ற காரணம் அதுதான். ஒரு கிறிஸ்டல் யூசேஜில் இருக்கட்டும், இன்னொரு கிறிஸ்டல் நெகட்டிவ் எனர்ஜி கிளன்சிங்ல இருக்கட்டும். ஒரு யூசேஜ் ஒன்னுல யூசேஜ் இருக்கட்டும், இன்னொரு கிளன்சிங் ஆல்டர்னேட்டா மாற்றி போட்டுங்க. எப்பயுமே 24 hours 3 days அதோடைய கண்ட்ரோலில் மட்டும் இருங்க, அதோட கண்ட்ரோலில் இருங்க. அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். உங்களை எப்படி டியூன் பண்ணி எப்படி கொண்டுமோ அதை பார்த்துக்கும். அதனால தான் குறைஞ்சபட்சம் ஒருத்தர் 2 கிறிஸ்டல் வச்சுக்கோங்க அப்படின்னு. கிறிஸ்டலுக்காக நீங்க செலவு பண்ற பணம் இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அது நீங்க கிறிஸ்டலுக்காக செலவு பண்ற பணம் பல வகையில் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துரும், பல வகையில் அன்வான்ட் எக்ஸ்பென்ஸை கட் பண்ணி கொடுத்துரும், மீட்டி கொடுத்துரும். நல்லா புரிஞ்சுக்காங்க, கிறிஸ்டலுக்கு செலவு பண்றது செலவு கிடையாது. நீங்க மற்ற பண்றதெல்லாம் செலவு தான். பட் கிறிஸ்டலுக்காக நீங்க செலவு பண்ற காசு இட் இஸ் அன் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் சேஃப் லைஃப் டு அச்சீவ் த கோல் ஆஃப் யுவர் லைஃப். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது நீங்க என்ன பண்றீங்களோ அது மாதிரி பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துடும், ஏர்ன் பண்ண வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துடும். பல மடங்கு அந்த மாதிரி பணத்தை அன்வான்டா செலவு பண்ணாம, தேவையாட்டி செலவு பண்ணாம மீட்டி கொடுத்துடும். அதனாலதான் 2 கிறிஸ்டல் வாங்கிக்கோங்க. நல்ல உங்க குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த லெவலில் இருக்கீங்க, எந்த லெவலுக்கு போகணுன்றதுக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்டல் வாங்கி 2 கிறிஸ்டல் யூஸ் பண்ணிக்கன்றது அதுதான். கிறிஸ்டல் உங்களுடைய 100வது தலைமுறை பேரம் பேத்தி யூஸ் பண்ணாலும் வேற செய்யும். நோ எக்ஸ்பைரி டேட், நோ லைஃப் டைம். உங்களுடைய 100வது தலைமுறையில அப்பெல்லாம் நீங்க இருக்க மாட்டீங்க. 100வது தலைமுறையில உங்க பேரனோ பேத்தியை யூஸ் பண்ணா கூட கிறிஸ்டல் வேலை செய்யும். எப்படி இதை வேலை செய்யும், இதை எப்படி பயன்படுத்தணும், அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி அது. அதை எப்படி தேய்க்கணும் கற்றுக் கொடுக்கணும். இதை எப்படி தேய்க்கணும், எப்படி வரிசை பூதத்தை வர வைக்கணும், அந்த பூதத்துக்கிட்ட எப்படி கமாண்ட் சொல்லணும், அந்த பூத்தை எப்படி பயன்படுத்தி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்க போகணும். எப்படி டாக்குமெண்ட் சொத்து வாங்கிக்கிறோம், பாரு டாக்குமெண்ட் வச்சுக்கோ, இந்த பாரு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிற டாக்குமெண்ட் வச்சுக்கோ, இந்த பாரு நகையெல்லாம் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன், பாரு லாக்கர் வச்சுக்கிறேன், இந்த கீ லாக்கர் அக்கௌண்ட் நம்பர் என்ன, அந்த கீ இந்தா சொல்லி கொடுத்து போறோம் இல்லையா? அடுத்த ஜென்மத்துக்கு சொல்லி கொடுப்போம். பாரு இங்க இவ்வளவு பணம் இருக்கு, இங்க சொத்து இருக்கு, இந்த இடத்துல வாடகை விட்டுருக்கேன், இந்த வாடகை நீ வாங்கிக்கோ, இங்க இதுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது அடுத்த ஜென்மத்துக்கு. அதே மாதிரி இந்த கிறிஸ்டலையும் எந்தெந்த லெவலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரிலாம் பயன்படுத்தி நீங்க நல்லா வரணும், ஹாப்பியா இருக்கணும்ன்றதை நம்முடைய பேரன் பேத்திகளுக்கு தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு நாம இறக்கணும். நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கிறிஸ்டலை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வாழுங்காலத்துல இப்படிலாம் பயன்படுத்தி இப்படிலாம் செய்யும் சொல்லி கொடுத்து வரணும். இட் இஸ் a great property to be handed over to your next generation. The great property is to be handed over to your next generation. அடுத்த தலைமுறைக்கு
கொடுக்க வேண்டிய பெரிய சொத்து இந்த கிறிஸ்டல். எப்படி யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போகணும். அதை நீங்கள் செய்வீர்களாக. எஸ், கிறிஸ்டல் மெடிடேஷன் மூலம் அந்த இலக்கை அடைய முடியுமா? ஈஸியாக அடையலாம் சார். தயவுசெய்து வழிகாட்டுங்கள். ஓகே, ஆன்சர் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னும் நிறைய இருக்கு. நாம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா 6:30 ஆயிடுச்சு. நாம மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். நிறைய இருக்கு. சரி, இருக்கா? எஸ் எஸ். இந்த நான் பேசிட்டு இருக்கும்போது பாப்அப் மெசேஜ் போடுறீங்களா? போடும்போது அது என்னால் கவனிக்க முடியல. நீங்கள் ஒரு ஆன்டிசிபேஷனில் போடுறீங்க, எதிர்பார்ப்பில் போடுறீங்க, அது என்னால் பார்க்க முடியல. அதை பார்த்தோம்னா ஃப்ளோ கட் ஆகிடுது. ஆனால் தயவுசெய்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச பிறகு நீங்கள் குரூப்பில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணேன். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நான் முன்னையாவது கொஞ்சம் முன்னே பின்னே அப்பப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்து ஆன்சர் பண்ணுவேன், ஏதாவது ஒன்று பேசுவேன். பட் சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அன்னன்னைக்கு வரதை நீங்கள் அன்னன்னைக்கே டீல் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ ரீசெண்டாக இந்த வாரமாக அன்னன்னைக்கு என்ன வருதோ அன்னன்னைக்கே முன்னே என்ன பண்ணுவேன், ரேண்டமாக அப்படியே எடுத்து எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படி வரிசையாக டைம் கிடைக்கும்போது சொல்லிட்டு வருவேன், இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னு பண்ணுவேன். இப்போ சித்தர்கள் வந்து இல்லை நீங்கள் அது பழசெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க, பட் அப்படியே கிராஜுவலாக அப்படியே பயில் வச்சு அப்பப்போ டைம் கிடைக்கும்போது பண்ணிவிடுங்க, பட் அன்னன்னைக்கு வரதை நீங்கள் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக டெய்லி பிரிண்ட் அவுட் எடுத்து அன்னன்னைக்கு இதை ஆன்சர் பண்ணிடுறேன். பட் எல்லாமே ஆன்சர் பண்ணிவிடுவேன். அன்னன்னைக்கு வர்றதுக்கும் கிளாரிஃபை கொடுத்துருவேன். அதுக்கு பிறகு அரியர்ஸ் பெண்டிங் பரசு என்னென்ன இருக்கோ, நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணாதெல்லாம் இருக்குது. எல்லாமே டைம் கேப் கிடைக்கும் போது எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கொடுத்து எல்லாமே கிளியர் பண்ணிடு. கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், பட் கண்டிப்பாக கொடுத்துறேன். அதனால தான் கொஞ்சம் அன்னன்னைக்கு கொடுக்க வேண்டியதை கொஞ்சம் பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது பாருங்கள், நெக்ஸ்ட் இருக்கும், நாளைக்கு என்ன வருதோ வரும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பட் எனிஹோ ஐ வில் கிளாரிஃபை ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபார் யுவர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்குவோம். தென் அந்த பாப்அப் மெசேஜ் தயவு செஞ்சு போட வேண்டாம். நீங்கள் குரூப்பில் போடுங்க, ஐ வில் ஆன்சர். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன். 1. 2வது, இந்த சாங் வரும்பொழுது டிவைன் எனர்ஜி வந்து ஃபுல்லாக வந்துருக்கு. நான் வந்து உட்கார்ந்தோடனே டிவைன் எனர்ஜி டிவைன் கிட்ட இருந்து சித்தர்கள் கிட்ட இருந்து ஒளி மூலமாக என் மூலமாகவும் 2 சோர்ஸ்லையும் வரும். எங்கிட்ட இருந்து வரும், அங்கேயும் வரும், 2 சோர்ஸில் வரும். அந்த எனர்ஜி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியல. 2வது, நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம், அதனுடைய வேல்யூ தெரியல. இதே ஒரு கிளாஸ் போட்டு ஒரு கடைக்கு 10,000 வாங்கிட்டு ஒரு 2 hours கிளாஸ் 3 hours கிளாஸ் போட்டால் அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். நம்ம அது ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஆனால் வேல்யூ தெரியல. நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும், எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்காது. எத்தனை கோடி கொடுத்தாலும், எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்காது. அப்படியே போய் உங்கள் ஆறால் உட்காந்துக்கும். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு நிறைய செய்யும். உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய விஷயங்களை பண்ணணும். அதனால் இந்த சாங் வரும்போது கூட அந்த சாங் முடிகிற வரைக்கும் நீங்கள் கீபோர்டில் கையை வைக்காதீங்க. சாங் முடிகிற வரைக்கும் கீபோர்டுக்கு, ஏன்னா சாங் முடிகிற வரைக்கும் அந்த எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. நான் வந்து உள்ளே உட்காந்தேன்னா வந்தது, நான் எப்போ போகிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். சாங் முடிகிற வரைக்கும் அந்த எனர்ஜி நீங்கள் வாங்கிக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஹார்டு எனர்ஜி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் கிடைக்காது, எத்தனை சர்ச்சுக்கு போனாலும் கிடைக்காது, எத்தனை மாஸ்க் போனாலும் கிடையாது, எவ்வளோ தூரம் நாடு விட்டு நாடு போய் எந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்காது. அந்த எனர்ஜி உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு. இறைவன் பெருங்கருணை உள்ளவன், புரிஞ்சுக்கோங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு வரலாறு சொல்லுவார் இல்லையா? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. நல்லா பாருங்க, என்ன வேர்டு எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா பாருங்க. அருட்பெருஞ்சோதி, தட் இஸ் காட், கடவுள், அல்மைட்டி காட். அருட்பெருஞ்சோதி அவர். அது கருணை எப்படி? சாதாரண கருணை இல்லை, பெரும் கருணை. வெறும் கருணை கிடையாது, பெருங்கருணை. அந்த பெருங்கருணை கூட எப்படி தனிப்பெருங்கருணை, தனியா கொடுக்குற உங்களுக்குன்னு போலா ஒட்டு மொத்தமா மாசா கொடுக்கல. அதை எப்படி அந்த வார்த்தையை எப்படி செலக்ட் பண்ணி சொல்லி பாருங்க வள்ளல் பெருமான். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. கருணை அது பெருங்கருணை. அந்த பெருங்கருணை தனித்தனியா கொடுக்குறாரு, இண்டிவிஜுவலா பார்த்து கொடுக்குறாரு. மாசா கொடுக்குறா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, ஓகே ரைட். இல்லை, தனிப்பெருங்கருணை தனித்தனியா கொடுக்குறாரு. டிவைன் கிட்ட இருந்து தனித்தனியா அத்தனை ஆத்மாக்களுக்கும் போகுது. மாசான கருணை இல்லை, குரூப் கருணை கிடையாது, தனிப்பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. இறைவனுடைய தத்துவத்தை எவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்காரு பாருங்க. அதனால அந்த சாங் வரும்போது எப்பயுமே காலையிலையும் சரி, நான் வர்றதுக்கு முன்னாடி காலைல ஒரு சாங் போடுவோம் இல்லையா, இன்வால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சாங்க்கும் சரி, இப்போ இந்த சாங்க்கும் சரி, சாங் வரும்போது கான்சென்ட்ரேட் பண்ணி வணங்கி அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா அது எனர்ஜி ரிசீவ் ஆக நல்லா தெரியும். பேசும்போதும் வரும், பட் கொஞ்சம் அதை ரியலைஸ் பண்ண முடியாது சில பேரால். பட் பாட்டு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிக்கலாம். பட் எனர்ஜி வரும், அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் தேங்க்யூ மெசேஜ், வேறு ஏதாவது மெசேஜ் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பிறகு போடுங்க, தப்பு இல்லை.
சரியா? அதனால் அந்த டைமில் அது கரெக்டாக வாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே கூட ஒரு முறை சொல்லியிருக்கேன், இந்த பாட்டு முடியும் போது பாதியில் கட் பண்ணிட்டு வெளியே போங்க. அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் போய் ஒன்றும் நம்ம சாதிக்க போகிறதில்ல. அந்த அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே, பேசி முடிஞ்ச உடனே ரைட் ஓகே சாங் போட்டோன்னே அது ஒரு 2 பேர் வெளில போயிடுறாங்க. அப்படி போய் நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? ஒரு 2 நிமிஷம் அப்படி போய் என்ன சாதிப்போம், அது மாதிரி பல மடங்கு இது சாதிக்க வச்சிடும், சாதிக்க கொடுத்துரும், சாதிக்க வேண்டிய சாட்சிகளை நம்ம உருவாக்கி கொடுத்துரும். ஆனால் இதை எனர்ஜியை வாங்கிக்கோங்க. சரியா? காசு கொடுத்து வாங்கினா அதற்கு தெரியும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதை காசு பண்ண விரும்பலை, அதை காசு பண்ண விரும்பவில்லை, அதனால நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். பணம் பண்ணோம்னா இதை நான் இந்த டைமிங் இந்த எனர்ஜியை நான் ஸ்பெண்ட் பண்ணால் உட்கார்ந்த இடத்துல கோடிங்களை பணம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்து மேலே பணம் டெபாசிட் பண்ணிக்கலாம். பட் அதை பணம் பண்ண விரும்பலை. இறைவன் கொடுத்த ஞானத்தை, சித்தர்கள் கொடுத்த ஞானத்தை பணம் பண்ண விரும்பலை. அதனால நம்ம உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு வந்து சொல்கிறோம், இதோட வேல்யூ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதோட வேல்யூ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எப்பேற்பட்ட ஒரு பெரிய அது என்ன சொல்றது, வார்த்தைகளே இல்லை, ஒரு பெரிய கடவுளுடைய பரிசு. நீங்க எவ்வளவு லக்கி பீப்புள்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஆனால் தயவுசெய்து இந்த பாப்பப் மெசேஜ் மத்தியில் போடணும்னா வாட் எவர் இட் மேபி, எதுவாக இருந்தாலும் வெதர் இட்ஸ் மேஜர் ஆர் மைனர், எதுவாக இருந்தாலும் அதை நீங்க குரூப்பில் போடுங்க. ஐ வில் ஆன்சர் யூ. சரியா? அந்த சாங்கு வரும்போது மத்தியில் போக வேண்டாம், சாங்கையும் ஃபுல்லாக்கிடுங்க. ஓகே ரைட், நாம திரும்ப நாளைக்கு சந்திப்போம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.